அவருடைய சமூகத்தண்டையில் கிட்டிச் சேரத்தக்கதாக இரக்கம் பாராட்டிய தயவிற்கு நன்றியை ஏறெடுத்துக் கொள்வோம். நாம் அனைவரும் எழுந்து நின்றவண்ணம் இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நாம் கடந்து வந்த காலங்களில் நம்முடைய சிந்தையிலும் மாம்சங்களிலும் செய்யப்பட்ட காரியங்களுக்காகவும் விரோதமாக இருக்கக்கூடிய காரியங்களுக்காகவும் அவர் சமூகத்தண்டையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மை நாமே நிதானிப்போம். நாம் இந்த ஆராதனைக்கு துவக்கமாக யாவே உம் அருளை தாரும் என்ற பாடலுடன் சேர்ந்து நாம் பாடலாம். கண்ணீரை
நாம் அனைவரும் நின்றவண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மகா பரிசுத்தமான விசுவாச அறிக்கை. தாம் ஒருவராய் சதா காலங்களிலும் சாகாமை உள்ளவரும் நீதி, ஞானம், வல்லமை, அன்பு, அழியாமை, உண்மை மற்றும் பரிசுத்தமும் உள்ள பூரண சற்புணராய் இருக்கிற யாவே எனும் நாமம் உள்ள பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறோம். அவரே ஆதியந்தம் இல்லாத நித்திய கண்மலையும் சகல சிருஷ்டிகளுக்கும் ஒரே திவ்ய ஞானமுள்ள சிருஷ்டிகராய் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் மாமிச கண்களுக்கு புலப்படாதவராய் கனம், மகிமை, பரிசுத்தம் உடையவராய் சேரக்கூடாத ஒளியாய் இருக்கிற யெகோவா என்னும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் என்று விசுவாசிக்கிறோம். தேவனுடைய ஒரே பேரான குமாரனும் யெகோஸ்வா மேசியாக் என்னும் நாமமுள்ள ஒரே கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் ஆதி முதலே தேவனால் ஞான கண்மலையாய் அபிஷேகம் செய்யப்பட்டவரும் ஆதியிலே வார்த்தையாய் இருந்து அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் வாழ்ந்து மனிதனாய் மரித்து உயிர்த்து மகிமையினாலும் கனத்தினாலும் ராஜாவாக சூட்டப்பட்டவராய் சதா காலத்திற்கும் பிதாவின் சன்னிதானத்திலே அவருக்கு கீழ்ப்பட்டு சாகாமைக்குரிய ஜீவனை பெற்றது முதல் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனிதரால் ஒருவரும் கண்டிராத சர்வ வல்லமையுள்ள திவ்ய சுவாபத்திற்கு யெகோஸ்வா மேசியா உயர்த்தப்பட்டார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிதரிசனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கும் ஆதி முதல் பேரான குமாரமாய் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். தேவன் அவரது ஒரே பேரான குமாரனுக்கென்று உலகங்களையெல்லாம் உண்டாக்கி குமாரனையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் ஏக சக்கராதிபதியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலை நிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். வார்த்தையான கிறிஸ்து தேவத்தன்மையாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷ பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் தன் மரணத்தினால் ஒப்புரவாக்கி தேவ சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். குமாரனே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்திற்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடைந்த சபைக்கு அருகி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி வழியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். புது சிருஷ்டியான சபையார் கிறிஸ்துக்கு ஒத்த சாயலாகும்படி 1,44,000 பேரையும் பிதாவாகிய தேவனின் திவ்ய ஞானத்தினால் முன்பு அறிந்து முன் குறித்து பல அழைப்பிற்காக நீதிமானாக்கி தேர்ந்தெடுத்து பரிசுத்தவனாகிய வாழும் ஒவ்வொருவரையும் நெற்றியில் முத்தரித்து சபைக்குரிய கணத்திலும் அழியாமையிலும் மகிமையிலும் ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட சபையார் மரிப்பதற்கு முன்பாக இனி வரும் மகிமைக்கு பங்கு உண்டு என்று நம்பி அவருடைய சாட்சிகளாய் முதலாம் உயிர்த்தெழுதல் அடைகிறார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்கு உட்பட்டு மரித்தோரின் முதல் பலனாய் உயிர்த்தெழுந்தார். பின்பு அவருடைய இரண்டாம் வருகையில் முதலாம் உயிர்த்தெழுதல் அடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியை நிலைநிறுத்தி சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி காலத்தில் அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கு மட்டும் இவர் 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்திரி செய்து கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்பட்டு இருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். நம்மை ஜெபத்தில் வழி நடத்தும்படி நம்முடைய சகோதரர்
ராஜா சகோதரர்கள். ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, மகாவலிமையுள்ளவரே, கிருபை இரக்கமுள்ளவரே, உம்முடைய அன்பிலும் இரக்கத்திலும் இவ்வளவு அற்புதமான உன்னத அழைப்பின் பங்குக்கு பாத்திரவான்களாகும்படிக்கு உம்முடைய சத்தியத்துக்குள்ளும் உம்முடைய நீதிக்குள்ளும் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளும் எங்களை உட்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் சோதரங்களையும் நாங்கள் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய சித்தத்தை நாங்கள் இந்த பூமியிலே செய்து உமக்கேற்ற ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் அதற்கேற்ற பலிகளை நாங்கள் செலுத்துவதற்கும் நீர் எங்களுக்கு அற்புதமான இந்த ஒரு அழைப்பிலும் தேர்ந்தெடுப்பிலும் எங்களை உறுதிப்படுத்தி உம்முடைய சித்தத்தை எங்களுக்குள்ளாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர். உமக்கே எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் மூலம் நாங்கள் ஏறெடுத்துக் தொடர்ந்து இந்த ஒரு ஆராதனை பகுதியிலே எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். அந்த வகையிலே உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற பரலோக மன்னாவினாலே எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பலப்படுத்தி உமக்கேற்ற ஜீவியத்திலே வருங்காலங்களிலே நாங்கள் இன்னும் சாட்சி உள்ள வாழ்க்கையிலே வாழ்ந்து உமக்கேற்ற ஓட்டத்திலே நாங்கள் முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் எங்களை இலக்கை நோக்கிய இந்த ஒரு ஓட்டத்தை நாங்கள் நடத்திட நீர் தாமே கிருபை செய்தலும் இதுவரையும் வர முடியாத இந்த ஒரு கூடுகைக்கு வர முடியாத சகோதர சகோதரிகளையும் பலப்படுத்தி உங்களுடைய கிருபையினாலே கூட்டி சேர்த்தல்ல வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், எங்களை உம்முடைய சித்தத்திற்குள்ளாக வழி நடத்தும். இந்த நாளிலும் எங்களுக்கு செய்தி கொடுக்க வந்திருக்கிற சகோதரர் மற்றும் குடும்பத்தோடு வந்திருக்கிற அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அவர்களை சார்ந்திருக்கிற சபையார்கள் மற்றும் அநேக உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இவர்கள் அனைவரையும் கேட்டபடி எல்லா வகையான பாதுகாப்பிலும் நீர் வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தியார்களும். இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற போசாக்கை உம்முடைய பரத்திலிருந்து வருகிற மன்னாவாக நாங்கள் புசிப்பதற்கு நீர் கிருபை செய்தாலும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உடைய சமாதானமும் இரக்கமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இவையாவும் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் இடத்திலே ஏறடிக்கிறோம். எங்கள் பிதாய் தேவனே. இன்றைய நாளுக்குரிய காலை தியானத்தை வாசிக்கும்படி அன்பு சகோதரர் சின்னப்பா சகோதரர் அவர்கள் இந்நாளுக்குரிய காலை தியானம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். நான் மனுஷர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வாக்கு உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாய் சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசன வசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளை கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா வாசித்து அதற்கான விளக்கத்தை தரும்படி நம்முடைய மூத்த சகோதரர்
ராஜா சகோதரர்களுக்கு அனுப்பி. இந்த நாளுக்கான பரலோக மன்னா நவம்பர் 3ஆம் தேதி. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனமானது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். இதற்கான ரீஃபரன்ஸ் 2775 விளக்கம். சிலர் விழிப்புள்ளவர்களாய் இராமல் ஜெபிப்பது உண்டு. சிலர் விழித்திருந்து ஜெபியாமல் இருந்து தவறு செய்வதுண்டு. நம் இரட்சகர் இவை இரண்டையுமே ஒன்றுபடுத்தி ஜெபம் செய்யும் முறையை இங்கே உணர்த்துகிறார். நாம் விழிப்புள்ளவர்களாய் இருந்து உலகத்திற்கும் மாமிச இச்சைகளுக்கும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். விழிப்புள்ளவர்களாக தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் நம் இரட்சகரின் பிரசன்னத்தையும் புதிய பூமியின் மாற்றங்களை குறித்தும் அறிய வேண்டும். இவ்விதம் விழிப்புள்ளவர்களாயிருந்து இடைவிடாமல் ஜெபிக்கவும் வேண்டும். இதன் மூலம் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் நற்குணங்களும் வலுப்பெறும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக சேர்ந்தும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் விழிப்புள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய ஆண்டவர் அவருடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக விசேஷ விதமாய் இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மிகவும் ஆத்துமாவில் மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய சீசர்களை நோக்கி கேட்டுக்கொண்ட ஒரு விஷயமாக இந்த ஒரு வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சோதனை என்பது நிச்சயமாகவே வரவேண்டிய ஒன்றுதான். அதை நாம் தவிர்க்க முடியாது. பாடுகள், மற்ற உலகத்தில் உள்ள பாடுகள், மற்ற ஏனைய சோதனைகள் என்று சொல்லும் பொழுது இந்த சோதனை என்பது சத்தியத்திற்குள்ளான ஒரு சோதனையை குறித்து தான் இந்த இடத்துல வேத ரீதியான வசனத்தின் விளக்கங்களுக்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே சோதனை மற்றும் பாடுகளை பொறுத்த மட்டும் பாடுகள் உலகளாவிய அளவில் எல்லாருக்குமே தேவன் அனுமதிச்சிருக்கிற ஒரு விஷயம்தான். விசேஷ விதமாய் நம் ஒரு சில காரியங்கள் எல்லாம் பாடுகளாக பார்க்கும்போது மகா ஓத்திர காலத்தின் பாடுகளை திரள் கூட்டத்திற்கும், ஓத்திர கால பாடுகளை பரிசுத்தவான்களுக்கும், லேசான ஓத்திரவம் என்று சபைக்குரிய ஒரு பாடுகளாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த பாடுகளுக்குள்ளான ஒரு சில விஷயத்துல தேவன் நம்மளுக்கு சோதனையை அவர் அனுமதிக்கிறார் என்பதை காட்டிலும் அவனவன் தன் சுய இச்சையினால சோதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குரிய பாடுகளுக்குள்ளாக நாம் அனுமதிக்கப்படுறோம். இதை யாக்கோப்பு 1:12 கூட அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி சோதிக்கப்பட்டு தேர்ந்த பிறகு அவனுக்கு சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கென்று என்ன இருக்குதுங்க? ஜீவகிரீடம். அப்ப அந்த சோதனையை சகிக்கக்கூடிய தன்மையில நாம் அதற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பலம் மிக்க ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் மாமிசத்தின் பலவீனத்தில ஆவியின் உற்சாகத்துக்குரிய ஒரு ஜீவியமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்றும் விசேஷ விதமாக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம விழித்திருந்து அப்படின்னாக்க அப்பனா உறக்கத்தோடு அப்படிங்கும் போது அந்த மாதிரியான விஷயமா, ஒருவேளை பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு அப்படியே அங்கே போய் தனியா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயத்துல எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்ன அந்த தூக்க மயக்கத்தினுடைய
ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அது தூக்கத்தினுடைய சோர்வு வந்து நிச்சயமாகவே மாமிச பலவீனத்துல இருக்கக்கூடியதுதான், அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய ரீபிரின்ஸ்ல சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரிய விதமான ஒரு விளக்கத்தை நம்முடைய ரீபிரின்ஸ்ல மூத்த சகோதரர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விழிப்புள்ளவர்களாய் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் ஒரு பாயிண்ட் கொடுக்கறாங்க. ரெண்டாவது பாயிண்ட், நம் இரட்சகரின் பிரசன்னத்தையும், இது என்னன்னு தெரியுதுங்களா? இரண்டாம் வருகையின் பிரசன்னத்தின் காரியங்களை தெளிவான முறையில உள்வாங்கி இருக்கணும் அப்படிங்கிறதையும், அடுத்ததாக புதிய பூமியின் மாற்றங்களையும். இப்ப நம்மளுடைய இந்த ஒரு 7ஆம் சபையின் காலத்தினுடைய விசேஷ விதமான காரியம் என்னன்னா, ஒரு ஓவர்லேப்பிங்கான ஒரு விஷயம். எதற்கு ஓவர்லேப்பிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் உலகம் 2வது பூமியினுடைய அழிவு நடந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் புதிய வானம் புதிய பூமிக்குரிய படைப்பு ரெடி ஆயிட்டு இருக்கு, அதுக்கான புதுப்பித்தலும் ரெடி ஆயிட்டு இருக்கு. விசேஷ விதமா புதிய வானம் அப்படிங்கும் போது யார் அந்த புதிய வானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். யார் அந்த புதிய வானம்? புதிய வானம் யார்? நம்ம தான், சரிங்களா? அப்ப இந்த 1,44,000 பேர்வினுடைய படைப்புகள் ரெடி ஆயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் எண்ட் பாயிண்ட்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் பூமியின் மாற்றங்களை குறித்த புதிய பூமியின் மாற்றங்கள், இதுதான் விசேஷ விதமா நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த புதிய பூமியினுடைய மாற்றங்களுக்குரிய காரியங்களை குறித்து அறிய வேண்டிய அறிவுல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு 3 முக்கியமான ஒரு விஷயங்களை இந்த இடத்துல விழித்திருதலுக்கான 7ஆம் கால சபைக்கென்றே இந்த இடத்துல நம்மளுக்கு ரீபிரின்ஸ்ல இங்க சொல்றாங்க. ஆக விழிப்புள்ளவர்களாய் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும், நம்மளுக்கு அநேக தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை கண்கூட நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். விசேஷ விதமா அத்திமரத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அத்தி மரத்தை பாருங்கள், இதோ நான் வாசல் அருகே வந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிற அந்த கர்த்தாவினுடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆல்ரெடி அத்தி மரம் துளிர் விட்டு அங்கே ஒரு செழிப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இது ஒன்று மட்டுமே நம்மளுக்கு போதுமானதா இருக்கு, வெளியரங்கமான ஒரு அடையாளத்துக்கான ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்ல. ஆயினும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். 83ஆம் சங்கீதத்தில் உள்ள அரபு நாடுகளினுடைய யுத்தம், மற்ற ஏனைய உலகத்தின் முடிவுக்கான ரஷ்யாவின் தலைமையிலான மகா கோத்திரத்தினுடைய உச்சத்திற்குரிய கோகு மாகோகினுடைய யுத்தம், இவைகளை நம்ம பார்க்க இந்த பூமியில இருக்கணும்னா நிச்சயமா இருக்கக்கூடாது. அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லாத ஒரு குரூப்பா தான் நம்ம இருக்கணும் இந்த இடத்துல. ஏன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கூட பார்க்கக்கூடிய நிலைமையில யாரு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்டம் தான். அதாவது மகா ஓத்திரத்தின் உச்சகட்டத்திலும் மகா ஓத்திரத்திலும் அருமகுதன் யுத்தத்தையும் அல்லது 3ஆம் உலக போரையும் பார்க்கக்கூடியவர்கள் நம்மில் மத்தியில யாரு இருப்பாங்க மாமிச சரீரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்டம் தான். ஆகவே நம்ம அதை எதிர்பார்த்த தீர்க்க தரிசனத்தையோ அல்லது இரட்சகரினுடைய பிரசனத்தின் காரியத்துல உள்ள அந்த மாதிரியான விஷயத்தை இப்ப நம்ம அத்திமரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் அறவே இல்லை. இப்ப யார பார்க்கணும் அப்படின்னா, நம் இரட்சகரின் பிரசனத்துல நாம் அவருக்கு முன்பாக உத்தமமா போய் நிக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குங்கிறதான் பார்க்கணும். இதை நம்ம 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல நம்ம படிக்கலாம் பாருங்க. மன்னிக்கவும், இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. என்ன புத்தி சொல்லணுங்கிறார் பாருங்க, படிங்க தொடர்ந்து. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. இந்த ஒரு 2வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாம் இரட்சகரின் பிரசனத்தையும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய 2ஆம் வருகையில விசேஷ விதமா இந்த 7ஆம் சபையின் காலத்துல இருக்கிற நமக்கு தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் போய் நிற்பதற்கு நம்மளை தயார் பண்ணணும். அத்திமரத்தையோ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற யுத்தத்தையோ இல்லது கொரோனாவையோ இதெல்லாம் பார்க்கறதுல பிரயோஜனமே இல்லை. நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனா போய் நிற்பதற்கு நாம் அவருடைய பிரசனத்திற்கு ஏதுவான தகுதியுடையவர்களாய் இருப்பதற்கு நம்மளை தயார் செய்வதுதான் நம் இரட்சகரின் பிரசனத்துக்கு ஏதுவான காரியமாக இருக்குமோ ஒழிஞ்சு அத்திமரத்தையோ மற்ற மரங்களையோ அல்லது இப்ப நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளையோ இல்ல மகா ஓத்திர காலத்தின் காரியங்களை எல்லாம் சிந்திக்க வேண்டியவர்கள் அல்லது செயல்பட வேண்டியவர்கள் அதுல போய் மாட்டிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும்.
மேக்சிமம் இப்போ உள்ள பாடங்கள்லாம் இப்படியே இதை சார்ந்துதான் இருக்குது. அப்ப அவர்களுடைய சிந்தை எப்படி இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரியான கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருப்பதற்கு ஏதுவான கிரியைகளுக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக, அந்த பிரசனத்தின் காரியத்திற்குரிய புத்தியுள்ள கன்னியர்களுக்குரிய எல்லா வகையான ஏற்பாடுகளோடு, எண்ணெயோடும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலோடும், உண்மையான அதற்கேற்ற சத்தியத்தின் உத்தமத்தோடும் நாம் ரெடியா இருக்கணுங்கிறதா ரட்சகரின் பிரசனத்தையும் அப்படிங்கும்போது அதை நம்ம அடையாளப்படுத்துறோம். அடுத்ததாக புதிய பூமியினுடைய மாற்றங்கள், அறிவு பெருக்கத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற அக்கிரமத்தின் உச்சம் அடைந்து கொண்டிருக்கும் பொழுது இதில் உள்ள பரிசுத்த ஜீவியத்திற்கு ஏதுவாக நம்மளை பக்குவப்படுத்துவதிலிருந்தும், விதைப்பினுடைய விஷயத்துல அறுப்பு முடிந்திருந்தும் ஒரு சில தானியங்கள் அங்கங்கு சிந்தி இருக்கிறத புறக்கப்படுகிற ஒரு விஷயத்துலதான் இப்ப நம்மளுடைய புதிய வானத்துக்குரிய மாற்றங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாம புதிய பூமிக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகளாவிய கிறிஸ்தவ மதத்திலே திருத்துவத்தை ஏற்றுக்கொள்கிற தன்மை வந்து விட்டது. ஆத்தும நரகம் போன்ற போதனைகளை ஒரு சில சபையார்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துட்டாங்க. அதாவது நம்ம சொல்லுகிற இந்த வாட்ச் டவர் பைபிள் ட்ராக் சொசைட்டியின் விசுவாசத்துல இல்லாத மற்ற ஏனையர் கூட இந்த மாதிரியான நரக போதனைகள் போப்பு முதற்கொண்டு நாங்கள் தவறாக போதித்து விட்டோம் என்று சாட்சி கொடுக்கிற காலத்துல இருக்கிறோம்னா, அதற்கெல்லாம் காரணம் வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டியினுடைய சத்தியங்கள் என்ன ஆயிருக்குனாக்கி உலகளாவிய அளவுல உலக அறுவடைக்கு நம்ம அறுவடை அல்ல, உலக அறுவடைக்கு விதைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. சரிங்களா? அது கூட ஒரு மாற்றமாக தான் நம்ம கண் கூட பார்க்க வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் புதிய பூமிக்குரிய மாற்றங்களாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மெயினா இந்த புதிய பூமிக்கான மாற்றம் எதுல இருக்குனாக்க, உலக ரட்சிப்புக்கான விதைப்பும் நடைபெற வேண்டும். மற்றதெல்லாம் இருக்கலாம், அறிவு பெருக்கமா இருக்கலாம், மற்ற ஏனைய இஸ்ரேலினுடைய பிரச்சனைகளா இருக்கலாம், உலகளாவிய அநேக அடையாளங்களுக்குரிய ஒரு விஷயங்களா இருக்கும். ஆனா பூமிக்குரிய மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்னவென்றால், சபையினுடைய இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய நிறைவு பகுதிக்கான புதிய வானத்திற்குரிய ஒரு நிறைவு பகுதி ஆல்மோஸ்ட் எண்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருப்பினும் பூமிக்குரிய விதைப்பும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது குறித்து ஒரு சில விஷயத்துல 4th வால்யூம்ல விதைப்பவர்களுக்கு அறுப்பவர்களுக்கு பின்பாகவே விதைப்பவர்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆகவே இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த புதிய பூமியினுடைய காரியங்களினுடைய மாற்றங்களை குறித்து நமக்கு கண் முன்னாடி நிக்குதுன்னா, புதிய பூமி வெகு சீக்கிரமாகவே தேவனுடைய ராஜ்யம், வெளியரங்கமான கிறிஸ்துவின் ராஜ்யம் வெளியரங்கம் ஆக போகுது. அப்படிங்கும் போது அதற்கு முன்பாக யார் ரெடி ஆகணும் அப்படின்னாக்க, திரள் கூட்டமா நம்ம இஸ்ரேலினுடைய தீர்க்க தரிசனத்தெல்லாம் இப்ப பார்க்க வேண்டியதில்லை. அரபு நாடுகளுடைய தீர்க்க தரிசனத்தெல்லாம் அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதனுடைய உச்சம் எங்க போய் நிற்குங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இன்னும் விசேஷ விதமாய் மகா ஓத்திர காலத்தின் உச்சத்துக்கு முன்பாக போப்பு மார்க்கம் தலையெடுக்க வேண்டும். ஒரு தலையின்குள்ளாக உலகம் முழுவதும் போப்புக்கு அடிபணிய வேண்டும். அந்த 1 மணி நேரத்திற்கு அப்புறம் பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட் முடியணும். அதுக்கப்புறம் தான் அந்த ரஷ்யாவின் தலைமையிலான யுத்தம். ஆகவே இதெல்லாம் நடைமுறைப்படுத்த போறதே யாருனாக்க சபைதான். மகா ஓத்திர காலத்திற்கு உச்சத்திற்கு போறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இன்னும் விசேஷ விதமா 2 முக்கியமான தீர்க்க தரிசனம் நடைபெறணும். இஸ்ரேலை பத்தி எல்லாம் இல்ல, மெயினா பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு முன்பாக போப்பினுடைய தலையெடுப்பு. போப்பு எல்லா சமுதாய, பொருளாதார, அரசியல், மத ரீதியான கொள்கைகளுக்கு தலைவனாக இயங்க வேண்டிய 1 மணி நேர அப்படிங்கிற வேத ரீதியான தீர்க்க தரிசன அடையாளம் நிறைவேறின பின்பு பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட் நிறைவேற வேண்டும். அதற்கப்பதான் இந்த உலகத்திற்கான ஒரு முடிவுல சபை முழு ரத்த சாட்சிகளாக மறிக்கணும். 3 முக்கியமான சம்பவம் நடக்கணும். ஆகவே இததான் இந்த இடத்துல நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் 3 விதமான காரியத்திற்குள்ளாக நம்மளுடைய மைண்டை புதுப்பித்து விழித்திருக்கும்படிக்கு நம்மளை சொல்லி இருக்கிறாங்க. நம்ம இஸ்ரேல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. அத்திமரம் துளிர் விட்டுருச்சு. அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை. இப்ப நம்மளை குறித்த கவலையில தான் இந்த ஒரு விஷயம். நாம என்ன செய்யணும்னா, போப்பு மார்க்கத்தினுடைய தலையெடுப்பிலே பாபிலோன நாயந்திருக்க போறதே மாமிசத்தில் உள்ள சபை தான். இந்த ஒரு விஷயம் நடந்தேறாத வரையும் சபை நிறைவேறாது. ஆகவே இதனுடைய முக்கியத்துவங்களை புரிந்து தீர்க்க தரிசன நிறைவேறுதலிலும் கிறிஸ்துவின், அதாவது இரட்சகரினுடைய பிரசனத்திற்குரிய நம்ம அவருக்கு முன்பாக உத்தமமா போய் நிற்பதையும், உலகத்தினுடைய அறுவடைக்கான தயாரிப்பு வேலைகள் நடைபெறுகிறதா என்பதையெல்லாம் வேத ரீதியாக, இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு வரிகள்ல இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை கூட இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லி இருக்கிறத பாக்குறோம். இடைவிடாமல்னா நம்ம இந்த தலைப்புல கூட ஒரு பாடம் பார்த்திருக்கிறோம். இடைவிடாமல் அப்படின்னாங்க கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை கேட்டது மட்டுமல்ல, கேட்கிறது அல்லது நம்மளுடைய
அதை உள்வாங்குவது என்பது வேத ரீதியான ஆராய்ச்சியில ரீபிரின்ஸ் வால்யூம் சத்தியங்களுக்குள்ளாக உட்படுத்தும் பொழுது அவர் பேச நம்ம கேட்கிறோம். வேத ரீதியா அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நடக்கும். மிச்சதெல்லாம் அதை கேட்டதின்படி நடக்க. சரிங்களா? கேட்டதின்படி நடப்பதுதான். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒரு வேலை பார்க்கறது கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? உழைத்து சம்பாதித்து உணவு உள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். உழைக்காமலே சாப்பிட்றவங்களை பத்தி அமைப்பு நீக்கம், சபை நீக்கம் பண்ணணுங்கிறத வேதம் சொல்லுகிறது. அப்ப அது கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது கூட இடைவிடாத ஜபத்துல ஒரு பாட்டா இருக்கு. நம்ம ஒரு உலகத்துல ஒரு வரி கட்டுறோம், அது கூட தேவ சித்தம், அது கூட இடைவிடாத ஜபத்தினுடைய நிறைவேறுதல். அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது கூட ஜபமா இருக்கு. உலகத்துல நம்ம ஒவ்வொரு நீதியான காரியத்தையும் நிறைவேற்றுவதெல்லாம் இடைவிடாத ஜபமாக தான் இருக்குது. சரிங்களா? ஏன் தூக்கம் கூட நமக்கு சரியான டயத்துல தூங்கி எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் கூட மற்ற காரியங்களை தெளிவாக தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மாமிச பலவீனத்தினுடைய உறக்கத்தை கூட சரியாக நம்ம இயக்க வேண்டும் என்பது கூட இந்த இடைவிடாத ஜபத்தினுடைய ஒரு பங்காக இருக்குது அப்படிங்கறதெல்லாம் புரிந்து அவர் பேச நாம் கேட்டதின்படி நடப்பதுதான் இடைவிடாத ஜபம் என்பதை புரிந்து இதற்குரிய விழிப்புள்ளவர்களாய் நம்மையே நாம் தகுதிப்படுத்துவோம். தேவனுக்கேற்ற அந்த ஒரு ஜீவியத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவின் மூலம் இந்த மகிமையான பாத்திரவான்களாய் ஆவதற்கு நம்மளே நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஆமென். அடுத்ததாக தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவதூதை கொடுக்கும்படி நம்முடைய சகோதரர் புதுக்கோட்டையில் இருந்து வருகை தந்திருக்கிறார் சகோதரர் அருண் சகோதரர் அவர்களை தூது கொடுக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். அதற்கு முன்பதாக எங்கள் பேராவணி சபை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகள் வாழ்த்துக்கள். அவர் எடுத்துக்கொண்ட ஆதாரமான வசனமானது லூக்கா 21ஆம் அதிகாரம் முழுவதும் ஆதாரமாக கொண்டு நம்ம தேவதூதை கொடுத்திருக்கிறார். தேவ செய்தியை கொடுக்கும்படி நம்முடைய சகோதரர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் அனைவருக்கும் உண்டாவதாக. மீண்டுமாக உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் ரட்சகர் மூலமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் ஒரு சின்ன பாடம் தான் பார்க்க போறோம். பைபிள் இருந்து ஒரு எளிமையான ஒரு பாடம். ஒருத்தருடைய வாழ்க்கைய நம்ம ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். ஒருத்தருடைய வாழ்க்கைய நம்ம சுருக்கமா பார்த்து அதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரியும் இல்லைங்களா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள்ல அவருடைய நாட்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர்கள். இந்த 12 சீஷர்களையும் பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு வெவ்வேறு சூழ்நிலையிலிருந்து என்ன பண்ணாருன்னா தேர்ந்தெடுத்தார். அதுல ஒருத்தர் நம்ம அவரை பத்தி நம்ம படிக்க போறோம். அவரு எப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாரு, அவர் வாழ்க்கையில அவர் என்னென்னலாம் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் செஞ்சிட்ட ஒரு தவறு இருக்குது, அந்த தவறுல இருந்து எப்படி குணமானாரு, அப்போ அவருக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணாரு, அந்த பனிஷ்மெண்ட்க்கு அப்புறம் அவர் திருந்திட்டார். அந்த நபரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த நபர் யாரா இருக்குன்னு நினைக்கிறேன்? கர்த்தர் இயேசு பனிஷ்மெண்ட் பண்ணார். பனிஷ்மெண்ட் இயேசு கிறிஸ்து அந்த தப்பு பண்ணவரை பனிஷ் பண்ணார். பனிஷ்மெண்ட் தண்டிக்கிறார். யாரா இருக்கு நினைக்கிறீங்க? 12 பேர்ல இயேசு கிறிஸ்து யார் தண்டிச்சார்? இவர் தண்டிச்சாரா? தண்டிச்சாரா? யாராவது தண்டிச்சாரா? தண்டிச்ச மாதிரி இருக்கா? இல்ல கண்டிச்சாரா? கண்டிச்சார். அந்த வார்த்தை கரெக்ட். கண்டிச்சா. ஓகே, கண்டிச்சார்.
தண்டிக்கிறத விட கண்டிச்சார். பேதுரு இல்லைங்களா? ரைட். இப்ப பேதுரை பத்தி நம்ம பார்க்கும்போது நிறைய பாடங்கள்ல பார்த்துருக்கோம் பேதுருடைய லைஃப. பட் இன்னைக்கு என்ன பண்ணனா, பேதுரு நம்ம கூட இருந்தாருன்னா ஒரு எப்படி இருக்கும் இல்லைங்களா? அவர் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு நம்ம அவருடைய உணர்வுகளை என்ன பண்ணலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அப்போ சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேதுருவை ஃபர்ஸ்ட் எங்க கூப்பிட்டாருன்னா, அவரு ஒரு கடற்கரையில மீன் பிடிக்கிறதுக்காக போடுவாரு. ஸோ மீன் பிடிக்க முற்படும் போது ஒரு மீனும் கிடைக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த டைம் பயன்படுத்தி வந்து சொல்லுவாரு, அற்புதம் பண்ணுவாரு, வாழ்னு சொல்லுவாரு, வந்துருவார். இதுதான் விஷயம் இல்லைங்களா? ஆனா இந்த சூழ்நிலைக்கு போறதுக்கு முன்னாடி பேதுருவை பத்தி வரலாறுல வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி பேதுரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரியல் நேம் பேதுரு இல்ல. ஃபர்ஸ்ட் அவர் ரியல் என்ன சீமோன் இல்லைங்களா? இதுதான் பேர். காலங்காலமா சின்ன வயசுல இருந்து அவர் என்னதான் கூப்பிடுவாங்க, சீமோன் தான் கூப்பிடுவாங்க இல்லைங்களா? நமக்கு இப்போ ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா? பழைய இல்ல பிரதர், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரொம்ப பழைய பேர் இது, சின்ன வயசுல தான் கூப்பிடுவாங்க, ஆனா நான் எப்போ கிறிஸ்டியனா மாறினோ பேரை மாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா யாராவது? இப்ப எல்லாமே சின்ன வயசுல இருந்து அதே பேர் தான் வச்சிருக்கிறீங்க, ஒரே பேரு தான் இல்லைங்களா? மாத்துறீங்க. அப்ப பழைய பேர் என்னன்னா வசந்தா. இப்ப இருக்கிற பேருங்க சரி. ஏன்னா பாருங்க, ரொம்ப காலமா சீமோன் சீமோன் சீமோன்னே கூப்பிட்டு டக்குன்னு ஒரு நடுவுல என்ன பண்ணாருன்னா இல்லைங்களா, பேரை மாத்துறாரு. இனிமே உன் பேரு பேதுரு. அப்ப அந்த பேர் வாங்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? ஹாப்பியா இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ இப்படி சீமோன் எப்படி பேதுருவா மாறினாரு, அதுக்கப்புறம் பேதுரு மறுபடியும் சீமோனா மாறினார். அதையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இல்லைங்களா, எப்படி இது நடந்துச்சு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த சீமோன் உடைய லைஃப் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அவங்க பத்தி என்ன சொல்ல வராங்கன்னா, அவரு தொழில் என்னங்களாமா, இங்க யாரா இருக்கீங்களா? இல்ல இல்லைங்களா? சோ அவருடைய ஓன் பிசினஸ் தான் மீன் பிடிக்கிற வேலை. பட் என்னதான் மீன் பிடிச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஆமா கண்டிப்பா உங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆனா என்னன்னா, முன்ன மாதிரி பேதுருவுக்கு சரியா வருமானமே இல்ல. அப்போ வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணணும், கட்ட முடியுமா? கட்ட முடியாது இல்லைங்களா? சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சில நேரங்கள்ல வருமானம் சரியா வரலைன்னா இல்லைங்களா, இல்ல நமக்கு இன்கம் பத்தல அப்படின்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல தவறான வழி, அதுக்கு தமிழ் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, சீட்டிங் பண்றது இல்லைங்களா, ரொட்டேஷன் பண்றது, அப்புறம் ஏதாவது பண்ணணும் இல்லைங்களா, ஏதாவது நமக்கு இன்கம் வேணும்னா. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாரு யார், பேதுரு. ஒண்ணு இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பேதுருக்கு இருந்த இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டுல ஒரு வயசான அம்மா நோயில படுத்துருக்கிறாங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அந்த அம்மாவை என்ன பண்ணணும், கவனிக்க. யாருங்க, பேதுருடைய மாமியார், வயசான அம்மா. மாமியாரா என்ன பண்ணணும், கவனிக்க. அந்த அம்மா பாத்தீங்கன்னா வயசு ரொம்ப சரீரத்துல நோயில படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பிரச்சனைனா தன் மனைவி இல்லைங்களா? சோ மனைவி விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்ல, மனைவிக்கு குழந்தை இல்லைங்க. அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்க மத்தியில கல்யாணம் எதுக்கு பண்றாங்கன்னா, தங்கள் வயிற்றுல பிறக்கிற குழந்தை யாரா இருக்கும், மெஸ்ஸியா. என் வயிற்றுல யார் பிறப்பா, அந்த எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். ஒவ்வொரு கல்யாணம் ஆகிற பெண்களுக்கும் அது இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலைகள்ல அப்படி இருக்கும்போது, ஒருவேளை ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கல வச்சுக்கோங்க, எப்படி ஆயிரும் உங்களுக்கு, அதுவே ரொம்ப கஷ்டமாயிடும். இது ஒரு கண்டிஷன். அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எத்தனை பிரச்சனை, 3 பிரச்சனை. இன்கம் சரியா இல்ல, இந்த பக்கம் மாமியார் உடம்பு முடியாம படுத்திருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மனைவி, குழந்தை இரண்டாவது, மனைவி பொழுதுனைக்கு அழுதுட்டு இருக்கிறாங்க வீட்டுல இல்லைங்களா. அது எவ்வளவு வேதனையா இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த அம்மா துக்கப்படுறத பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில தான்
ரொம்ப நெருக்கடி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் யார் வருவாருன்னா மத்தேயு தான் வருவார். அப்போ மத்தேயு தான் வந்து என்ன பண்ணுவார். அதனால என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பத்துல மத்தேயுக்கும் பேதுருக்கு என்ன ஆகாதுங்க, செட் ஆகாதுங்களாமா. அப்போ 2 பேர் பேதுருக்கு பிடிக்கவே பிடிக்காது யார், ஏன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் யாரு நீங்க இன்கம் டாக்ஸ் இல்லைங்களா. அவரு வேலையில கரெக்டா இருப்பார் மத்தேயு. பட் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும் போது ரொம்ப நொந்து போயிருக்கிறார். அடுத்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்னா விடிஞ்சா கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படும் போது வேற வழியே இல்ல, நம்ம என்னதான் பண்ணியா காசை சம்பாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க என்ன பண்ணுவாருன்னா பிரயாசம் எடுப்பான். பாத்தீங்கன்னா எவ்வளோ பிரயாசம் எடுத்து ஒரு மீன் கூட என்ன ஆகும். யாராவது சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, சொந்த கடைகள் அந்த மாதிரி வச்சுக்கீங்களா? யாருமே இல்லை இல்லைங்களா. ஒருவேளை சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணலாம், இப்ப உதாரணம் ஹோட்டல் கடை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறோம், நல்லா ஓடுன்னு ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா. ஆரம்பிச்சு நல்லா எல்லாம் செஞ்சாச்சு, இட்லி தோசை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஆள் கூட என்ன பண்ணிக்கலாம் கடைக்கு, எப்படி இருக்குங்க? ஒரு நாள் பரவாயில்லைங்க, அடுத்த நாள் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப சோர்ந்து போயிடும் இல்லைங்களா. அப்போ ரொம்ப நொந்து போய் ரொம்ப வலி வேதனையில இருக்கும் போதுதான் இப்பதான் யார் வரான், இயேசு கிறிஸ்து வர. அப்போ இப்ப இயேசு கிறிஸ்து வந்த உடனே பேதுருவை பார்த்து சொல்றாரு, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, வலைய இந்த பக்கம் வலது பக்கம் போடுங்க. சொன்ன உடனே அவர் எதுவும் மறுப்பு தெரிவிக்கல, சரி சொல்லி என்ன பண்றாரு. அவர் போடும்போது எப்படி போட்டிருப்பாருன்னா என்ன கிடைக்க போகுது இல்லைங்களா, சும்மா போட்டிருப்பாரு இல்லைங்களா. ஆனா போட்ட உடனே நின்று இருந்திருப்பாரு, இயேசு கிறிஸ்து பார்த்திருப்பாரு. பார்த்தா திடீர்னு என்ன வலை இழுக்கிற மாதிரி ஒரு என்னடான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா இழுக்கிறாரு, வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பார்த்தா மீன் அவ்வளவு மாட்டி கிடக்குது. அதுக்கப்புறம் இழுக்க முடியாம சப்போர்ட்டுக்கு சில கூட்டாளிகள் என்ன பண்றாரு, கூப்பிட்டு எல்லாம் வந்துட்டாங்க, வந்து இழுக்கிறாங்க. அப்படி மீன் துள்ளி குதிச்சுட்டு என்ன போட்ல இழுத்து போட்டா பேதுருக்கு அவர் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? காலையில இருந்து கடை திறந்த ஒருத்தர் கூட வரல. கடைசி சாயங்காலம் 6 மணி க்ளோஸ் ஆகிற டைம்ல திடீர்னு 50 பேர் வந்தா என்ன ஃபர்ஸ்ட் என்ன வரும் நமக்கு இல்லைங்களா. எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லைங்களா. உண்மையிலே பேதுருக்கு வார்த்தையே வரல. அந்த நேரத்துல எல்லாம் பண்ணிட்டு இப்போ போட்டை விட்டு இறங்கி வந்து கர்த்தர்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, தயவு செய்து என்னை விட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அது படிங்க. லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, அதுக்கு முன்னாடி படிங்க, முன்னாடி சொல்லுங்க. பேதுரு சொல்வார் இல்லைங்களா. சீமோன் பேதுரு அதனை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆமா, தயவு செய்து நீங்க என்னை விட்டு போயிருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் நல்லவன் நான் பாவி அப்படின்ட்டு. பாவின்னு அவருக்கே தெரியும் நான் எவ்வளவு மிஸ்டேக்லாம் பண்ணிருக்கேன். ஆனா உண்மையிலேயே பேதுருக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் மெஷியான்னு முன்னாடி தெரியுமா? இதுக்கு முன்னாடி தெரியும். எப்படி சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா முன்னாடியே பேதுருவுக்கு தெரியும், நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரு தான்ப்பா மெஷியான்னு ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிட்டார். படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 38 இருந்து 42 வரை. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 38 முதல். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். இவர் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா சீமோன் கிட்ட போய் சொல்லிடுவாரு, நம்ம யார பார்த்தோம், மெஷியாவை பார்த்தோம். அப்போ பெருசா ஈடுபாடு இல்ல அப்போ பேதுரு. பட் ஓகே, இவருதான் மெஷியா மட்டும் தெரியும், ஆனா எந்த அளவுக்கு ஈடுபாடு தெரியல. ஆனா என்னைக்கு அந்த அற்புதத்தை பார்த்தாரோ அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு, நீங்க தான் மெஷியா. ஆனா
நீ நினைக்கிற மாதிரி நானு நல்லவன் இல்ல, பாவின்ட்டார். இது ரொம்ப தாழ்மையான ஒரு கேரக்டர். உண்மையிலேயே கர்த்தர்கிட்ட ஒருத்தர் வரணும்னா தேவன் அவர்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு குணம் என்ன தெரியுங்களா? தாழ்மை. அது ஃபர்ஸ்ட் தாழ்மை இருக்கும். தாழ்மைனா என்னங்க? நான் எதுக்குமே தகுதி இல்லை, நான் ஒன்றும் இல்லாதவன், ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார்? தகுதிப்படுத்தவர் இல்லைங்களா? ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா என்ன பண்ண முடியாது? கர்த்தர்கிட்ட வர முடியாது இல்லைங்களா? ஒருவேளை வரலாம், வந்திருக்கலாம், ஆனா வந்த பின்னாடி நமக்கு மேட்டிங் வந்துருச்சுன்னா கர்த்தர்கிட்ட என்ன பண்ண முடியாது? எதுவுமே வாங்க முடியாது இல்லைங்களா? அப்போ ரொம்ப தாழ்மைன்றது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம். அந்த குணம் எப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வரோமோ அது எது வரைக்கும் இருக்கணுமாமா? மரணம் வரை இருக்கு. நடுவுல கொஞ்சம் நல்லா பெருசா ஆயிட்டு பெரிய ஆள் ஆயிட்டு விட்டோம்னா அவரு என்ன பண்ணிடுவாரு? ஆமா சரி உன் வழியில நீ என்ன பண்ண, நீ போ அப்படின்னு என்ன பண்ணிடுவாருன்னா விட்டுருவார். அப்போ தேவன் நம்மளை ஏற்ற காலத்துல உயர்த்தும்படி நம்ம என்ன பண்ணணும்? பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும் இல்லைங்களா? சரி, ஒரு பாயிண்ட். இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாருன்னா ஃபாலோ பண்றாரு. அவரு ஃபாலோ பண்ணும்போது சொன்னார், நீ என்ன பண்ண, இதெல்லாம் என்ன பண்ணிரு, இதெல்லாம் விட்டுட்டு வா, நான் என்ன பண்றேன், உனக்கு இன்னொரு வேலை இருக்குது, மனுஷரை பிடிக்கிற வேலை, மிக முக்கியமான வேலை இருக்குது, நீ வா. சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல, என்ன பண்றாரு? எதை விட்டாருங்க? அது என்னங்க மீன் வேலைன்றது? என்னங்க அவர் பிசினஸ் தொழிலே என்ன பண்றாருங்க? விட்டுட்டு போய் எவ்வளவு ஒரு விஷயம் இல்லைங்க. தொழில விட முடியுங்களா? பொழப்பே அதுதான் இல்லைங்களா? அதெல்லாம் என்ன பண்றாருன்னா திடீர்னு என்ன பண்றாருன்னா விட்டு போட்டு போறாரு. ஆனா பேதுருக்கு எதனால அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா, இந்த பிசினஸ் நம்பி நம்பி ஒண்ணு என்ன ஆகல எனக்கு இது வரைக்கும் ஒண்ணு, இன்னமும் பிரச்சனை தான். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடி இல்லைங்களா, அவருடைய பிரச்சனைகள் பத்தி கொஞ்சம் கூட அவர் என்ன பண்ணல, கவலையே படாது. ஏன்னா அதுக்கப்புறம் சம்பவங்கள் 3 வருஷம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பேதுரு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பிரச்சனை இல்லைங்களா, அந்த குழந்தை பாக்கியம் இல்ல. இப்ப அந்த பிரச்சனையே இல்ல. ஏன்னா யார் வந்துட்டான்? மெஷியாவே என்ன பண்ணிட்டார்? வந்துட்டார். அப்படி இருக்கும்போது அதை பத்தி நினைப்பே வேணாம், அதை விட்டுருந்தோம். ரெண்டாவது பிரச்சனை பினான்ஸ் ப்ராப்ளம். அதுக்கும் இப்ப என்ன இல்ல இல்ல. ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறதுனால இவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ இல்ல எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ண தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. அது மூணாவது பிரச்சனை மாமியார். ஒரே பிரச்சனை. அதுவும் இயேசு கிறிஸ்து ஒரு முறை வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த அம்மா படுத்த படுக்கையா இருந்தாங்க இல்லைங்களா? ஜஸ்ட் தொட்டாரு, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தலைமுடி சுட்டி வச்சுட்டு என்ன சாப்பிடுறீங்க, டீ சாப்பிடுறீங்க, வேலையை பார்க்க போயிட்டாங்க இல்லைங்களா? அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அவருக்கு எந்த பிரச்சனையுமே. நாட்கள் போக போக பாத்தீங்கன்னா பேதுருடைய குணம் எப்படி இருந்துச்சுன்னா, சொல்றாரு இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீஷர்களையே இவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் நல்ல போல்டான ஆள் தான். போல்டுனா தைரியமான ஆள் இல்லைங்களா? அதான் பார்த்தா ஸ்ட்ராங்கா இருப்பார். அப்படின்னா திடீர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தைரியமா எடுப்பார் இல்லைங்களா? கொஞ்சம் கூட யோசிக்க. ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா தைரியமா என்ன பண்ணுவார், எடுப்பார் இல்லைங்களா? அதனாலதான் இவரோட குணத்தை பார்த்து கர்த்தர் இயேசு அவருக்கு என்ன பேர் வச்சாருன்னா ராக்னு வச்சார். ராக்னா பாறை இல்லைங்களா? பாறைன்னு வச்சுட்டார். அப்போ இந்த பாறை மாதிரி அவ்வளவு கடினமா இருப்பாரு, தைரியமா இருப்பாரு, போல்டா இருப்பாரு, யோசிக்கவே மாட்டார் இல்லைங்களா? என்ன சொல்லணும்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட இவர் தன்னை பத்தி என்ன நினைச்சு வச்சிருந்தாருன்னா, இவர் தான் இயேசு கிறிஸ்துக்கு பாடி கார்டு மாதிரி இல்லைங்களாமா? நான் யாரு? பாடி கார்டு. அப்படின்னா எப்பவுமே பக்கத்துல இருப்பாரு. யாரும் என்ன பண்ண மாட்டாருங்க, உள்ள விட மாட்டாரு இல்லைங்களா? அப்போ ஒரு டைம் சின்ன பிள்ளைங்களா வரும்போது இவர் என்ன பண்ணுவாரு, நம்மளா போக. அப்போ கதை சொல்லுவாரு, ஏன்பா குழந்தைகளை தடுக்க, குழந்தைகளை வர. அப்போ இவர் தன்னை ரொம்ப எப்படி நினைச்சிருந்தாருன்னா பாடி கார்டு இல்லைங்களா? அது சில படங்கள்லாம் காமிச்சிருப்போம், நீங்க பாத்துருக்கீங்களா? சில வாய்ப்பு இருந்தா பாருங்க. பேதுரு தன்னை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட எப்படி தன்னைய காமிச்சுக்கிட்டாரு, இன்னும் சொல்லணும்னா அந்த பாடி கார்டு ஒர்க்கை எப்படி அவர் பண்ணிருக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா நிறைய மீட்டிங்ஸ்ல என்ன பண்றாரு, அரேஞ்ச்மெண்ட்ல இவர் தான் பண்ணுவாருங்க. மீட்டிங்ஸ்னா ஏசு ஒரு ஊருக்கு போறாரு, அங்க ஒரு மீட்டிங்ஸ் ஏற்பாடு நடக்குதுன்னா அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட் உட்பட என்ன பண்ணுவார், இவர் தான் பார்ப்பார். அப்போ இவருக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான தகுதி என்னன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அதாவது வழி நடத்தக்கூடிய, ஒரு தலைமை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு திறமை
அவருக்கு இருந்ததை கர்த்தர் இயேசு என்ன பண்ணாங்கன்னா அங்க நோட் பண்ணாங்க. சோ அப்போ இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்குன்னா அங்க போயிட்டு இருக்குது. சகோதர சகோதரிகளே, போயிட்டு இருக்கும் போதுதான் அப்போ இருந்த சீஷர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, சரி இவர் தான் மெஷியா. இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? யாருக்குமே தெரியாது. அது எப்படிலாம் கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, இவர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதங்கள் ஒண்ணு, நிறைய முறை இயேசு கிறிஸ்துவ கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் என்ன பண்ண முடியல. ஏன்னா இவர் என்ன ஆயிடுவார், மறைஞ்சிடுவா. இதெல்லாம் யாரு பார்த்திருக்கிறா? அதனால உங்களுக்கு கொஞ்சம் பெருமை அதிகமா தான் இருந்துச்சு இல்லைங்களா. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா நடக்குது இல்லைங்களா. அப்போ அந்த நாட்கள்ல இருந்த சீஷர்களுக்கு, கூட இருந்த சீஷர்களுக்கு இருந்த ஒரு நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, லூக்கா 24 அதிகாரம் 21 வசனத்துல படிக்கலாம். லூக்கா 24:21. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆமா, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து முதலாம் முறைக்கு வந்திருக்கும் போதே அவர் என்ன பண்ணிருவார், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து இஸ்ரேல அப்பவே விடுவிச்சு இவர் ராஜாவாயிருவாரு. இவர் ராஜாவாயிட்டாருன்னா நம்ம என்ன ஆயிரலாம். இதெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தான் இல்லைங்களா. மினிஸ்டர் ஆயிட்டாங்கன்னா நினைச்சு பாருங்க, பேதுரு என்ன மினிஸ்டரா நினைச்சிருப்பார், பாதுகாப்புத்துறை அமைச்சருங்களா. ஆமா, அவர் அந்த போஸ்ட்ல எதிர்ப்பார். அப்படின்னா அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேல பேதுருக்கு இருந்த ஒரு தாட் என்ன தெரியுங்களா, படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரம் 27. மத்தேயு 19 அதிகாரம் வசனம் 28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 27 படிச்சீங்க. 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஆமா, அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட கேக்குறாரு, ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னா இவர் எதை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு? இப்பவே இல்லையா, அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு, இப்பவே எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும். ஏன்னா என்ன பண்ணிட்டு பிசினஸ் எல்லாம் விட்டு போட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும். பட் கர்த்தர் சொன்ன ரிப்ளே மறுமையை பத்தி பேசிட்டார் இல்லைங்களா. ஆனா பேதுருக்கு இருந்த எதிர்பார்ப்பு எங்கன்னா, இங்கேயே நமக்கு என்ன கிடைக்கணும். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் இல்லைங்களா. இந்த அழைப்புகளை வரும்போது ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாவற்றையும் விட்டு போட்டு வந்தாச்சு. நம்ம எல்லாரும் என்னென்ன விட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த உலக வாழ்க்கைய விட்டாச்சு இல்லைங்களா. வேற என்ன விட்டு இருக்கோம், விட்ட மாதிரி தெரியல அப்படின்றீங்க. எனக்கு சொந்த பந்தங்கள் விட்டீங்களா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எதை விட்டு தெரியுங்களா, நம்ம பேர் சபை இல்லைங்களா, சதித்துக்காக பாபிலோன் விட்டு என்ன பண்ணோம், அங்க இருந்தா கூட கலர் கிடைக்கும் இல்லைங்களா. பட் என்ன பண்ணியாச்சு, நம்ம அது விட்டாச்சு. கல்யாண காட்சினா அவங்களே ஃப்ரீயா பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா, இடமும் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் என்ன பண்ணியாச்சு, நமக்கு விட்டு வந்தாச்சு. ஒரு படி மேல போய் சத்தியத்துக்காக நிற்கும் போது இப்படி விட்டு வந்ததுனால நிறைய பேருடைய பகைகள் விரோதம் என்ன பண்ணியாச்சு, சம்பாதிச்சாச்சு, பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒதுக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதெல்லாம் நம்ம விட்டு வந்தாச்சு. ஆனா மனசுக்குள்ள நல்ல விஷயம்தான், ஆனா அதே சமயத்துல விட்டு வந்தாச்சு. ஆனா என்ன எப்படி இருக்க கூடாதாமா, ஒரு எதிர்பார்ப்போட விட்டு வந்தோமே, இப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது என்னங்களாமா, ஒரு பூமிக்குரிய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா இந்த பூமிக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை, விருப்பங்களை வச்சுட்டு இருந்தோம் வைங்களேன், நம்ம என்ன பண்ணலாம் இருக்கோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட இன்னும் சரியா வரல. ஏன்னா இயேசு கிறிஸ்து பத்தி படிக்கிறோம், சொன்னாலிங்களா, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முத தகுதி என்னங்களாம, தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுக்கிறதுனா சுயத்தை வெறுக்கணும், கரெக்டுங்களா. சுயத்தை வெறுக்கிறதுனா என்னங்க, நம்முடைய விருப்பம், ஆசைகள், எதிர்பார்ப்புகள்
இதெல்லாம் என்ன பண்ணணும்? வெறுக்கணும் இல்லைங்களா? இதான முதல் தகுதி கர்த்தர் இயேசுவை பின்பற்றுதுன்னா. ஆனா இப்ப பேதுருக்கு என்ன வச்சிருந்தாரு? ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணல அர்த்தம்? கர்த்தர்கிட்ட இன்னும் சரியா அவர் ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். பொதுவா நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவா நமக்கு என்ன எதிர்பார்ப்பு? ட்ரூத்துக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தாச்சு. நீங்க வந்த பின்னாடி ஏதோ கண்டிப்பா தேவன் நமக்கு தருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு வச்சு போலீங்களா? எதிர்பார்ப்புனா என்னங்க? இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா சொல்லுங்க. இப்பயே லிஸ்ட் போட்டலாம். இருக்கு பிரதர், இப்படி இருந்தா நான் இன்னும் ட்ரூத்தில் நல்லா போகலாம், இன்னும் நல்லா ஓடலாம், அப்புறம் கன்வர்ஷன் தேவனுடைய வேலைகள் இன்னும் செய்யலாம், சில விஷயம் இருக்கு பிரதர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்களா? இருக்கு இல்லைங்களா? ஆனா இருக்குது. ஆனா என்ன பண்ணல தேவன் நமக்கு கொடுக்கலைன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்போ எந்த எதிர்பார்ப்புகள், பூமிக்குரிய எதிர்பார்ப்புகள், அதை என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க வேண்டும். தேவனுக்கு தெரியும். நமக்கே பாத்தீங்கன்னா நமக்கு எது நல்லது நமக்கு தெரியும் இல்லைங்களா? பட் நிறைய நேரங்கள்ல நமக்கு நல்லதா இருக்கிற விஷயம் நமக்கு என்னவாயிரும்? அது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஆனா நம்முடைய விஷயங்களை யார் தெரியும்? எது நல்லது எது கெட்டது அப்படின்ற விஷயம் யார் தெரியுமா? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் சொல்றாரு, நமக்கு சில விஷயங்கள் நல்லதா தென்பட்டாலும் அதுவே நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜா எதிர்மாறா மாறிடும் இல்லைங்களா? முன்னாடி எனக்கு மட்டும் நல்ல பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா நான் என்ன பண்ணேன்? செலவு சத்தியத்துல ஓடுவேன். சத்தியத்துல இது நல்ல எதிர்பார்ப்பு தான். நமக்கு என்ன இருக்கு? கரெக்டா இருக்கா இல்லைங்களா? ஆனா ஒருவேளை நிறைய பேங்க் பேலன்ஸ் இருந்து வச்சுக்கோங்களேன், அது என்னவா மாறும்? இல்ல, அது தவறான வகையில கொண்டு போய் கூட என்ன பண்ணும்? விடும். அதனால என்ன பண்றது இல்ல தேவன். யாரு கொடுக்கணுமோ கொடுப்பார், யாரு கொடுக்க வேணாமோ வேணாம். யாருக்கு அதான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரூத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள், எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. தேவன் தெரியும் யாருக்கு எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி சூழ்நிலைகளை வச்சு ஒருத்தரை உருவாக்கணும்ன்ற விஷயம் யாருக்கு தெரியும்? தேவன். நம்ம என்ன பண்ண தெரியுமா? அவங்கள பார்க்கும்போது அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி நான் இல்லையே, அது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே இல்லைங்களா? இது வந்து நமக்கு நாமே போட்டுக்கிற திட்டம். வேணாம். அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சிட்டு இருந்தோம்னா கர்த்தர் இயேசுவை என்ன பண்ண முடியாது? பின்பற்றவே முடியாது. அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ஓட்டத்துல ஓடக்கூடாது. பட் பேதுருக்கு இருந்துச்சு என்னன்னா, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும். இப்படிதான் அங்க காலங்கள் அங்க போயிட்டு இருக்குது இல்லைங்களா? அது உண்மையிலே இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பேதுருக்கு எந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா, பேதுருக்கு மட்டும் இல்ல மத்த சீஷர்களுக்கும் கண்டிப்பா இயேசு கிறிஸ்து ராஜா ஆகும் போது இப்ப நம்ம முன்னாடி இருந்தா தான் நாளைக்கு என்ன இருக்கும் இருக்க முடியும் இல்லைங்களா? கொஞ்சம் பின்னாடி இருந்தோம்னா மதிக்க மாட்டாங்க இல்லைங்களா? அது மாதிரி இப்படி இருக்கும்போது இதுல ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா, தன் 2 பசங்களையும் கூட்டிட்டு வந்து இவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க இருக்கும் போதே கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட இவங்க ஆக்சுவலி என்ன முறை வேணும்னா சித்தி முறை இல்லைங்களா? சித்தி முறைனா தெரியலீங்களா? அப்போ தம்பி நீங்க ராஜா வாங்கும் போது நம்ம பிள்ளைங்களே தம்பிங்களை அப்படி சொல்லுங்க. 2 தம்பிங்க தம்பி என்ன பண்ணிக்கோங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த மற்ற 10 பேரும் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். படிங்க வசனம் லூக்கா இல்ல மத்தேயு சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 17-18. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து 18 படி. 18 இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் இல்ல நீங்க அது இல்ல 23ல இருந்து படி. 23 அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு
அந்த 2 சகோதரர்கள் பேர்லயே எரிச்சலானா. எரிச்சலா என்ன மாதிரி கேட்டுருக்கீங்க, சரியான டென்ஷன். என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற தம்பினா, நீ ரொம்பதா அப்படி டென்ஷன், நிறைய தாட்ஸ் வரும், என்னென்னமா எண்ணங்கள் வரும் இல்லைங்களா. ஆனா இப்படித்தான் அந்த பேதுரு மற்ற சிஷ்யர்கள் இருந்தாங்க. சோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல தன்னைத்தான் வெறுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னங்களாமா, தன் சிலுவைய. எப்போ ஒருத்தர் சுயத்தை வெறுக்கிறாரோ, சுயத்தை சாகடிக்கிறாரோ, ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல என்ன வரும்? சுயத்தை வெறுக்க ட்ரை பண்ணோம்னாலே நம்ம வாழ்க்கையில என்ன வரும்? பாடுகள் வரும். கரெக்டுங்களா? சுயத்தை வெறுக்கலைன்னா தான் பிரச்சனை. வெறிச்சா பிரச்சனையா, வெறுக்கலைன்னா பிரச்சனையா? வெறுக்கலைன்னா பிரச்சனை இல்ல. அப்ப பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? சுயத்தை வெறுக்க வேண்டியது. அவ பிரச்சனைகள்ல வேண்டாம் நம்ம விரும்பணும்னா, சிலுவை எனக்கு வேண்டாம் அப்படின்னா சுயத்தை என்ன பண்ண தேவையில்லை. ஆனா சுயத்தை வெறுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? இப்ப பேதுரு விஷயத்துல அவருக்கு ஆல்ரெடி சுயம் இருந்துச்சு இல்லைங்களா. நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருந்தாரு, பிரதர்ஸ் மேல எரிச்சல் ஆனாரு. அது எப்படி உனக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற எரிச்சல் இல்லைங்களா. இப்படி இருக்கும் போதுதான் இப்ப பேதுருவுக்கு பாத்தீங்கன்னா சிலுவை வருது, அதை எடுக்கிறதுக்கு மனசே இல்லை. அது எப்படி காமிக்கலாம்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், இவங்க எல்லாம் எதிர்பார்ப்பு என்ன, இவர் ராஜாவாயிருவாரு, நம்ம என்ன டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆயிரலாம், பாதுகாப்பு அமைச்சரா மாறிடலாம், பயங்கரமா ஆயிரலாம், ஜனங்கள் மத்தியில பேரும் புகழும் இருக்கும் இல்லைங்களா. எதை பத்தி கவலை இல்லை நமக்கு, இன்கம் டாக்ஸ் கவலையே சுத்தமா இல்ல. இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் பெரிய குண்டு தூக்கி போடுறாரு இயேசு கிறிஸ்து. குண்டுனா ஷாக்கிங், பெரிய அதிர்ச்சி. இதுவரைக்கும் அப்படி அதிர்ச்சி கேட்டதே இல்லை. என்ன தெரியுமா பண்ணாருங்க? படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கும் இவருக்கு ஒரு கான்வர்சேஷன் அங்க போகும். என்ன கான்வர்சேஷனா, எல்லாரும் ஊர்ல இருக்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க சொல்லும் போது, உங்களை பத்தி சில பேரு எரேமியான்றாங்க, அப்புறம் அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேதுரு சொல்வார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய. அப்போ கர்த்தர் சொன்ன உடனே கர்த்தர் அவர் பாராட்டுவார், வெரி குட் இல்லைங்களா. சொல்லி முடிச்ச உடனே இப்பதான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொல்லுவாரு. அது என்னன்றதை படிக்கலாம். அப்படியே நீங்க 20-21 படி. மத்தேயு 16:20-21. அப்பொழுது தாம் கிறிஸ்துவனாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அதாவது ஒரு சீக்ரெட் சொன்னா என்ன சொல்றாரு? பாட்டி என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. உண்மையிலே யாருக்கே தெரியாத விஷயம் எனக்கு மட்டும் தெரிஞ்ச இருக்கும் பாருங்க. இப்ப இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்ற, உங்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்ட என்ன பண்ணாதீங்க. அப்ப எப்படி இருக்கு நமக்கு? யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான். அது உண்மையிலே ஹாப்பி தான் இல்லைங்களா. அப்போ சொன்ன உடனே இப்பதான் இயேசு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குறாரு. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்கன்னு சொல்றாரு. படிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பதான் பெரிய குண்டு. என்ன தெரியுங்களா, இது வரைக்கும் அவர் சொல்லலைங்களா. அது முதல் இல்லைங்களா. என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு? இவருப்பா, நீங்க எதிர்பார்க்கறீங்க நான் என்ன ஆயிருவேன் எருசலேம்ல. ஆனா எருசலேம்ல நான் போவேன், போலீஸ் பிடிப்பாங்களா, ஜெயில போடுவாங்களா, கொலை பண்ணுவாங்க, தூக்குல போடுவாங்க. லோக்கல் லாங்குவேஜ் சொல்லி தப்பா இருக்காது, தூக்குல போடுவாங்க அப்படி இருக்காதுங்க, கொலை பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் முகம் என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வேர்த்துச்சு. அது யாருக்கு ரொம்ப முக்கியம்னா ரொம்ப ஷாக். என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி நாங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கோம், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, செத்து போறேன்றீங்களே. ஆக்சுவலி அந்த இயேசு அந்த டீம்லயே பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுவோட சீனியர் யார் தெரியுமா, வயசுல மூத்தவர் பேதுரு தான். நேரா பேதுரு தனியா என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் வாங்க உங்களுக்கு பேசணும், தனியா எழுந்துட்டு போயிட்டார். போட்ட மனுஷன் இதுவரைக்கும் பேதுடைய பேச்சு அப்படி இல்லைங்க. என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க சொல்லிட்டு எப்படி ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்க. படிங்க. அப்பொழுது பேதுரு
அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். கடிந்து கொள்ள தொடங்கினான். எப்படி பேசியிருப்பார் நினைக்கிறீங்க? என்ன நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்களை நம்பி நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் இருக்கிறோம், நீங்க எல்லாம் செத்து போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க இது பாருங்க, அந்த மாதிரி நடக்க விட நான் விட மாட்டேன். என்ன மீறி தொட்டுவாங்களா? நிறைய பேசியிருப்பாங்க இல்லைங்களா? ஓ சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்னார், ஒரு என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதல்ல நீ வெறுத்தேனா தான் சிலுவைய எடுக்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிலுவை வருது இல்லைங்களா? அந்த சிலுவையை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஏன்னா நீங்க எடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ற மாதிரி ஆயிரும், எடுக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப நான் எடுக்காம இருக்கணும்னா நீங்களும் எடுக்க கூடாது. பாருங்க, இதான் சகோதர சகோதரே, பேதுருக்கு இருந்த ரெண்டாவது விஷயம், மைனஸ் பாயிண்ட் இதுதான். கர்த்தர் இயேசு நிமித்தமா அவருக்கு என்ன விருப்பம் இல்லை, சிலுவை எடுக்க விருப்பம் இல்லை. ஆக்சுவலி ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாருன்னா இவருக்கு இருந்த கவலை என்ன தெரியுங்களா? அது ஒரு கவலை. விட்டு போட்டாச்சு. இந்நேரம் அந்த கப்பல் போட்ல யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? மறுபடியும் என்ன பண்ண, போய் மீனுக்காக போயிட்டு மீட்கணும், வீட்டுக்கு போக முடியாது இல்லைங்களா? பிரச்சனை, மறுபடியும் இன்கம் டாக்ஸ் பிரச்சனை வரும், எவ்வளவு விஷயம், பயம் ஓடி இருக்கீங்க. ஒரு மனுஷனுக்கு பயம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், திங்கிங். அப்போ தயவு செய்து அந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ செகண்ட் பாயிண்ட், அவருக்கு சிலுவை எடுக்கிறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இப்போ நம்மள அப்படிதான் சரிங்களா? சத்தியத்துக்காக வந்தாச்சு, இதான் ட்ரூத், நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம லைஃப்ல சிலுவை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண தெரியுமா, பயமா இருக்கு. அந்த பயமே நமக்கு என்ன விரும்புறது இல்லைன்னா, சிலுவை எடுக்க விரும்புறது இல்ல, வேணாம் இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம் பிரதர் அப்படின்ற லெவலுக்கு அங்க போயிடும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்றது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பாயிண்ட் படிச்சோம், அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவுள். ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே தெளிவா சொல்லியிருப்பார். அந்த 22ஆம் அதிகாரத்துல சொல்லுவார், இன்னைக்கு நைட்டு எல்லாரும் என் நிமித்தமா டிஸ்டர்ப் ஆவீங்க இல்லைங்களா? என் நிமித்தமா எல்லாரும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓடி போயிடுவீங்க. சொன்ன உடனே பேதுருடைய ரிப்ளை எப்படி பாருச்சு? அது படிங்க 31 22ல படி. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழலினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். அது இல்லைங்க, அந்த சொல்வார் இல்லைங்களா, எல்லாரும் ஓடி போவாங்க, பட் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆமா, அதுக்கு அப்பொழுது யார் 32 அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். இல்லைங்களா, காவலிலும் ஆமா, ஜெயில போட்டாலும் நான் ஜெயிலுக்கு வரேன், உங்களை சாக ஒப்பு கொடுத்தாலும் நான் கூட வரேன். இதெல்லாம் பேதுருவுக்கு இருந்த போல்டு, தைரியமான ஆள் இல்லைங்களா? அவர் தைரியம் இருந்ததுனால தான் இந்த வார்த்தைகளை பேசினார். ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி சொன்ன பேதுரு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அந்த போல்டு வந்துச்சா இல்லைங்களா, தைரியம் வந்துச்சா இல்லைங்களா, என்ன பண்ணாருங்க, அதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார். எப்படியா அவன் என்ன பண்ணிடலாம், இயேசுவை காப்பாத்திடலாம். உண்மையில இயேசு கிறிஸ்துவ அவர் விட்டு இருந்தாரு, என்ன பண்ணிருப்பாரு, எல்லாத்தையும் வெட்டி சாட்சி இருப்பார். இயேசு கிறிஸ்து காப்பாத்திருப்பார். ஆனா கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணிக்க, பட்டயத்தை உரையில நான் நினைச்சேன் என்ன பண்ண, பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எத்தனை லேகியோன் வர வைப்பேன், 12 லேகியோன வர வைப்போம். அப்போ கர்த்தர் இயேசு சொன்ன உடனே அந்த பட்டயத்தை அவர் எப்ப போட்டாரோ, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு பிடிக்கிறாங்க. இயேசு மட்டுமல்ல, எல்லாரையும் பிடிக்க ட்ரை பண்ணும்போது எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, விட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது யாரு விட்டு ஓடுறாங்க, ஏன் பேதுரு ஓடினாரு, இது ஒரு கேள்வி இல்லைங்களா? அதுக்கப்புறம் பேதுரு ஓடின பின்னாடியே என்ன பண்றாரு, இயேசுக்கு என்ன நடக்க போகுதுன்னு என்ன பண்றாரு,
ஏன்னா அவங்க கண்டிப்பா ஏற்கனவே நிறைய டைம் தப்பிச்சிருக்கிறார். இந்த முறை என்ன பண்ணிடுவார், எஸ்கேப் ஆயிடுவார்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அது நடக்காது. ஆனா பேதுரு பின்னாடியே போறாரு. திடீர்னு பாத்தீங்க ஒரு அம்மா இல்லைங்களா, உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன் அவங்க கூட்டத்துல சொல்லும் போது அவர் 3 முறை என்ன பண்ணுவார்னா மறுதளிக்கிறதுனா என்ன, தமிழ் வசனம் எப்படி வரும்னா அவனை யாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. பாருங்க நம்ம கூடவே இருக்கிற ஒரு பிரதர் திடீர்னு இவங்களை யாருன்னு தெரியாதுன்னா எப்படி இருக்கு இல்லைங்களா? பாருங்க பொண்ணு இல்லைங்க, இப்போ திடீர்னு இந்த ஒரு ரா காலம்னு ஒண்ணு வரும் சபைக்கு இல்லைங்களா? ரா காலம் இல்லைங்களா? ரா காலம்னா ஆமா, அப்படின்னா தேவனுடைய வசனத்தை இன்னைக்கு போதிக்கிற மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த நேரத்துல போலீஸோ யாரோ ஆர்மியோ வந்து நிக்கிறாங்க இல்லைங்களா? நேரம் இங்க வந்து நிக்கும் போது கேக்குறாங்க, யாருங்க உங்க லீடர் யாருங்க, லீடர் யாருங்க கேட்டாங்க. யார கை காட்டுவீங்க, யார கை காட்டுவீங்க சொல்லுங்க. பாருங்க இப்பவே நம்ம என்ன பண்றோம். அப்போ சில நேரங்கள்ல இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், ஏதோ கும்புறதுக்காக வந்தேன், வந்து உட்காந்துட்டேன், அவ்வளவுதாங்க, சம்பந்தமே இல்லைங்கன்றது. அப்போ இது மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவ ஒரு டைம் இல்ல, 2 டைம், 3 டைம். இந்த 3ஆம் டைம் சொல்லும் போதுதான் சேவலுக்கும் அப்ப கத்து சொன்ன வார்த்தைகள் என்ன பண்ணுவார், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ சொல்லும் போது போல்டா சொன்னார், எல்லாருக்கும் ஓடி போவாங்க, பட் நான் என்ன பண்ண மாட்டேன், அப்படி ஓட மாட்டேன் அப்படி சொன்னவர் இப்ப திடீர்னு சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணல. ஆக்சுவலி ஏன் என்ன காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? ஏன் வந்து இயேசு அந்த நேரத்துல மறுதளிக்கக்கூடிய நிலைமை தள்ளப்பட்டார்? என்ன பயம்? தைரியமா இருந்த ஆளுக்கு இருந்த பயம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. அந்த நேரத்துல யார் மனசுல வந்துட்டாங்கன்னா மனைவி வந்துட்டாங்க, அப்புறம் பண பிரச்சனை எல்லாம் வந்து நிற்கும் போது அந்த நேரத்துல ஆமா தெரியாதுங்கட்ட இவர் யாருன்னே தெரியாது. அப்போ இப்படிதான் சூழ்நிலைகள் அவர் என்ன ஆயிடுச்சு. அப்ப பாருங்க பேதுருவா இருந்த சீமோனா இருந்தவர் பேதுருவானாரு, மறுபடியும் ஆயிட்டார் பழைய மாதிரி அந்த சீமோன் ஆயிட்டார். இப்ப அந்த பேதுருன்ற பேருக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு, அவ்வளவு வீக் ஆயிட்டார். இப்படிதான் பேதுரு பண்ண பெரிய மிஸ்டேக். 1க்கு 3 டைம் என்ன பண்ணிருக்காருங்கம்மா, மறுதளிச்சிட்டார். இப்போ சம்பவங்கள் எங்க வந்துட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. அவர் மரிச்சு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்த பின்னாடி அப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் என்ன பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு என்ன பண்ண உயிர் தெழுந்த பின்னாடி தரிசனம் காமிக்கிறாரு. ஒரு வாரம். அந்த ஒரு வாரத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 2 வாரமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, ஆளே காணும். ஒரு வாரம் என்ன பண்ண கண்டினியூஸா பண்ணாரு. ஒரு 4 முறை நினைக்கிறேன், 4 முறை காட்சி கொடுத்தார். ஆனா அதுக்கப்புறம் 2 வாரமா அவர் ஆலய எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 11 பேர் சீஷர்கள் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ பேதுரு யோசிக்கிறாரு, சரி இதுக்கு மேல அவரை பார்க்க முடியாது, இப்ப என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா இப்ப யாரும் இல்ல, லீட் பண்றதுக்கு யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து கூட இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு, இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாருன்னா இவங்க கண்ணுக்கு தெரியுது, அதான் விஷயம் இல்லைங்களா? அப்போ அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இல்லைன்னு நினைச்சிட்டு இவங்க பேதுரு எந்திரிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி இதுக்கு மேல இருந்தா ரொம்ப கஷ்டம், நான் என்ன பண்றேன், பழையபடிக்கு மீன் பிடிக்க போறேன் சொல்லிட்டு இருக்கும்போது மிச்சம் இருக்கிற 10 பேர் என்ன பண்ணுவாங்க, சரி நாங்களும் என்ன பண்றோம், எங்களுக்கு என்ன வேற ஒண்ணும் பண்ண வாய்ப்பு இல்ல வரோம் சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா மீன் பிடிக்க போறாங்க. நடக்கிற சம்பவத்தை பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 1 யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 1 இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரிய கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமு என்னப்பட்ட தோமாவும்
கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரனும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த வேலையை செய்யவே இல்ல. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வேலையை என்ன பண்றாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ இவங்க எல்லாரும் போறாங்க. போகும்போது என்னாச்சுங்களாமா, நைட்டு முழுக்க என்ன பண்றாங்க, ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. ஆமா, நைட்டு முழுக்க வலை போடுறாங்க, ஒரு மீன் கூட ரொம்ப சோர்ந்து போயிட்டான் இல்லைங்களா. இது என்ன காமிக்குதுன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வந்தவங்களுக்கு ஒரே ஒரு ஆதாரம் யார் தெரியுங்களா, நம்முடைய கர்த்தர் தான். ஏன்னா நம்ம எப்போ அர்ப்பணிச்சிட்டோமோ அது என்ன காமிக்குது, என் லைஃப் யார் கையில இருக்கு, இப்போ அது என் லைஃப்ல எது நடந்துட்டாலும் அவரு தான் பொறுப்பு, யார் அவரு. அதனால எந்த கவலையுமே தேவையில்லை இல்லைங்களா. எது நடந்தாலும் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, படிக்கிறோமா இல்லைங்களா. அப்போ அதுதான் விசுவாசம். நம்ம லைஃப தேவனுக்கு என்று கொடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, முறுமுறுக்கவோ சலிப்படையவோ தேவையில்லை. ஏன்னா தேவன் தான் பொறுப்பு. இப்போ கொடுத்த பின்னாடி தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், மாம்சீக வாழ்க்கையா இருக்கட்டும், எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இது யாருக்கு மாத்திரம் தான், யார் தேவன் கிட்ட நீங்க ஒருவேளை ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க வைங்க, அது சரியா ஓடலைன்னு என்ன அர்த்தம், நல்லா ஓடிச்சுன்னா அப்படின்னா எதுவா இருந்துட்டாலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்ல ஒரு சின்ன முடி விழுகுதுன்னு அப்படின்னா, முடி விழுகுமா விழுகாதுமா, விழுகுது. எத்தனை முடி விழுந்துச்சு நேற்று நீ காலையில, நமக்கு தெரியும். யாருக்கு தெரியும் தெரியுங்களா, தேவனுக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா தேவன் தம்முடையவர்களை என்ன பண்ண அறிவார். அப்போ தேவன் தம்முடையவர்கள் அறிவார் சொல்லும் போது தேவனுக்கு தெரியும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான வழிநடத்துதல். அப்போ இந்த சீஷர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கர்த்தரை இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்பதான் ரொம்ப சோர்ந்து போய் கடற்கரையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. டைம் என்னங்க, விடியற கால ஒரு 5 மணி 6 மணி வச்சுக்கோங்க. 5 மணி 6 மணிக்கு பீச்சுக்கு போயிருக்கீங்களா, போனதே இல்லைங்களா, பக்கத்துல இருக்கிற பீச் கூட போனது இல்லைங்க. தயவுசெய்து வாய்ப்பு இருந்தா போம். இல்ல 4 மணிக்கு போன ஒரு விடியற கால கொஞ்சம் சூரியன் தலை தட்டும் இல்லைங்களா, அந்த டைம்ல நீங்க தனியா போய் பாருங்க, காத்து நல்லா என்ன பண்ணும், சிலு சிலுன்னு இருக்கும், அந்த இரைச்சல் சத்தம் இருக்கும். அந்த நேரத்துல போட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியும். அப்போ ஒரு வயசான நபர் என்ன பண்றாருன்னா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 24ஆம் வசனம். விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ஆமா, கேக்குறாரு, பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு வயசான நபர் போல வர்றார் இல்லைங்களா. எனக்கு சொல்றாரு, பிள்ளைகளே யார பார்த்து சொல்றாருமா, சீஷர்ல பார்த்து சொல்றாரு. அப்போ சீஷர்ல இயேசு கிறிஸ்து என்னன்னு கூப்பிடுறாரு, பிள்ளைகள். அப்ப இவருக்கு பிள்ளைகள்னா இவங்களுக்கு யாருமா, இயேசு. அப்ப இயேசப்பான்னு கூப்பிடலாமா, அப்ப பிள்ளைகள்ன்றாரு. ஆமா, அவர் நம்மளதான் பிள்ளைகள் சொல்றாரு. அப்ப என்னன்னா பிள்ளைகள்னா என்ன அர்த்தம்னா இங்கிலீஷ்ல சில்ட்ரன். இப்ப ஸ்கூல்ல டீச்சர் குழந்தைங்க என்ன கூப்பிடுவாங்க, பிள்ளைகளான்னு கூப்பிடுவாங்க. அப்ப உடனே பசங்களா அம்மான்னு கூப்பிடுவாங்களா. பிள்ளைங்கன்னு கூப்பிடுறதுனால என்ன ஆயிட மாட்டாங்க, அது போலதான் இல்ல பிள்ளை, சில்ட்ரன்ஸ். அப்போ சில்ட்ரன்ஸ் என்ன அர்த்தம், ரொம்ப வயசான நபர் போல என்ன பண்ணிருக்கிறார் வரும்போது, பிள்ளைகளே ஏன்னா சாப்பிடறதுக்கு மீன் இருக்கா கேட்கும் போது, சார் நைட்டு முழுக்க பண்ணோம் ஒண்ணும் கிடைக்கல அப்படிங்களா, இப்ப போடுங்க சொல்லும் போது என்ன பண்ணுவோம், யாராவது என்ன பண்ணும், கோவம் வரும் இல்லைங்களா. என்னையா காலங்காத்தால நைட்டு முழுக்க எவ்வளவு கஷ்டம் அப்படிலாம் பேசுறாங்கன்னா இல்லை, ரொம்ப தாழ்மையா. சரி சொல்லி என்ன பண்றாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க, சரி ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு போடலாம்னு சொல்லி அங்க போறாங்க. போட்டா வழக்கம் போல சும்மா என்ன பண்ணிருப்பாங்க, வலைய
போட்டுப்பாங்க. உண்மையிலே பேதுருவை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு பழைய அனுபவத்தை என்ன பண்றாரு, மறுபடியும் அவருக்கு ஒரு டைம் காமிக்கிறாரு பாரு. என்ன விஷயம், நம்மளும் ட்ரூத்துக்குள்ள வரும்போது நம்ம எப்படி இருந்தோம் ஞாபகம் இருக்கணும். எப்பவுமே ட்ரூத்துக்கு வரும்போது நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சு, எப்படி உள்ள வந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? எல்லாம் என்ன சூழ்நிலை வந்து ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? எப்ப மைண்ட்ல இருக்குங்களா? மறந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டோம். அப்போ இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஞாபகத்தை அவர் என்ன பண்றாருன்னா தூண்டி விடுறாரு. எப்படின்னா அந்த வலது பக்கம் வலைய போடும் போது மீன் அப்படி மாட்டுது. மாட்டின உடனே என்ன பண்ணுதுங்க, அவ்வளவு மீனும் வந்து மாட்டிச்சு. அப்பதான் பேதுருக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா, பேதுரு கூட இருந்த சீஷனுக்கு சரியா இருக்கும் யோவான். யோவானுக்கு பல்ப் சக்குன்னு கிளிக் ஆகுது. பல்ப்னா ஏதோ ஞாபகம், ஓ இது எங்கேயோ நடந்துச்சு. 3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கன்வென்ஷன் போன ஞாபகம் இருக்குங்களா? அங்க என்ன சாப்பிட்டீங்க தெரியல. அது மாதிரிதான் 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இதே மாதிரி வலது பக்கம் போடும்போது என்னாச்சுன்னா அவ்வளோ மீன். அப்போ இது நடக்கும் போது டக்குன்னு அவருக்கு கிளிக் ஆகுது, ஓ இதே மாதிரி நடந்துச்சு. இப்ப வந்திருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. சொன்ன உடனே மனுஷன் பேதுரு, சரி நீங்களே புடிச்சிட்டு என்ன பண்ணுவான், போட்டை புடிச்சு வாங்க போறேன்னு சொல்லி டக்குன்னு கடல்ல குதிச்சு. ஆனா உண்மையிலே கடல்ல குதிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு தைரியம் தெரியல. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடல்ல இறங்கவான்னு கேட்டார். சரி இறங்கு சொன்னார். அவரு இறங்கினார், தைரியமா இருந்துச்சு. பட் இறங்கி 2 காலை வச்ச பின்னாடி நடந்து வாடினார். அவரு நடக்க ட்ரை பண்றாரு. பட் உள்ள ஒரு பயம் ஆயிடுச்சு. டக்குன்னு இந்த பாதத்துல அந்த கால், அந்த பாதம் டக்குன்னு உள்ள போகுது. ஆள் தடுமாறிட்டார், பயந்துட்டார், நடுங்கிட்டார். அதுக்கப்புறம் டக்குன்னு முனைங்கால் வரைக்கும் போகுது. எதுல? குளத்துலயா, தண்ணி தொட்டிலையா? கடல் போயிருக்கீங்களா? கடலை பார்த்துருக்கீங்களா? கடலுக்குள்ள இறங்கிருக்கீங்களா? நடுக்கடல் போயிருக்கீங்களா? வாய்ப்பு இருந்தா போகும். சும்மா ஒரு போட்டை பிடிச்சு, அருமையான வாய்ப்பு. அந்த நேரத்துல போனா தான் பேதுருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. கடல் மேல நின்னுக்கிட்டு கால் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் தண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன மடு கழுத்து. அப்ப சொல்ற, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, நான் மூழ்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ல கால போய் நினைச்சு பாருங்க. கண்ணு கீழே போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், உலகமே என்ன ஆயிடும்? இருண்டு போயிடும். இருண்டு போச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுக்காது. அந்த நேரத்துல டக்குன்னு ஒரு கை வந்து என்ன பண்ணுச்சு, தூக்கி விட்டு. அப்பதான் மனுஷன் மூச்சு இல்லைங்களா வாங்கும்போது, ஐயோ அப்ப சொல்ற அப்போ இதுதான் ஒரு விஷயம். நம்ம லைஃப்ல அப்படிதான் இல்லைங்களா? ஒரு கிறிஸ்தவன் லைஃப்ல எந்த அளவுக்கு ஒருத்தர் கர்த்தரை சார்ந்து இருக்கிறாரோ, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாரோ, கண்டிப்பா அவர் எல்லா விஷயத்திலும் எப்படி நினைப்பார்? விசுவாசமா தேவன் நடத்துவார் என்ற விசுவாசம் இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அவிசுவாசம் வரும்போது என்ன தெரியுமா, பயந்து போய் நம்மளையும் துன்பப்படுத்தி கூட இருக்கணும் என்ன பண்ணிடுவான், ரொம்ப கஷ்டமா பண்ணிடுவான். அப்போ இப்படித்தான் விசுவாசத்தின் சோதனை நமக்கு லைஃப்ல சோ இப்படியே அங்க போகுது. அப்போ பேதுரு ஜம்ப் பண்ணி என்ன பண்றாருன்னா நீந்தி கரைக்கு வந்துடுறாரு. ஆனா கரைக்கு வந்த முதல் யாரு தான்? பேதுரு தான். இவங்களாம் என்ன பண்றாங்க, பின்னாடி புடிச்சு வந்துடுறாங்க. ஆனா வந்து பேதுரு என்ன பண்ணாரு இல்லங்க. ஆனா வந்த பின்னாடி எல்லாம் மீனை வேகமா உள்ள வந்து கொண்டு வந்து பார்த்தா ஆச்சரியம் அவங்களுக்கு. அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. மீனை வறுத்த மீன்லாம் அது கூட பாருங்க. கர்த்தர் என்ன காமிக்கிறாருன்னா, இவங்க வந்து பிடிச்சிட்டு வந்த மீனை சமைச்சு சாப்பிட்டு செய்யறதுக்குள்ள என்ன ஆயிரும், டைம் ஆயிடும். ஆல்ரெடி பசங்க எப்ப இருக்கிறாங்க, பயங்கர பசியில இருக்கிறாங்க. முதல்ல என்ன பண்றாருன்னா, சமைக்கலாம், நீங்க கொண்டு வந்து என்ன பண்ணலாம், சமைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண, கொஞ்சம் சாப்பிட்டு வேலைய பாருங்க. முதல்ல தேவைகள் என்ன பண்ணிடுறாருன்னா கொடுத்துறாரு. அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ நம்ம மாம்சீக வாழ்க்கையிலையும் இவர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற பாயிண்ட் அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் பேதுரு புரிஞ்சுக்கிறார், ஓ இனி எது நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்த வேலை என்ன, மனுஷரை பிடிக்கிற வேலைன்னு சொல்லி அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்குறார். அப்போ இந்த ஒரு பாடத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பின்னாடி விடியற் காலம் ஒரு 6 மணி ஆச்சுன்னு வைங்க, லைட்டை தலை தட்டுது, சூரியனு, காத்து சிலு சிலுன்னு அடிக்குது, இறைச்சல் சவுண்டு, ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலை. கரி நெருப்பு 3 இருக்குது, அங்க போட் இருக்குது, வலை இருக்குது, பிடிச்சு வந்த மீன் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்?
ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? அந்த 10 நிமிஷம் வரைக்கும் யாரும் எதுவுமே, ஒருத்தர் மட்டும் குறிஞ்சே இருக்கிறார், முகத்தை என்ன பண்ணல, நிமிந்து பார்க்கவே இல்லைங்க. எல்லாம் சாப்பிடுறாங்க, இவர் மட்டும் மெதுவா சாப்பிட்டு இருக்காரு. யாருங்க? ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த டைம் பேதுரு உட்காந்துட்டு இருக்கும்போது எங்க உட்காந்துட்டு இருப்பாருன்னா கொஞ்சம் கடைசியில உட்காந்துட்டு இருப்பாரு இல்லைங்களா? ஏன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு, இவனை யாருன்னு எனக்கு சொன்ன ஆளு இப்ப முன்னாடி உட்கார முடியுமா? டக்குன்னு எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு குரல், சீமோன், உடனே கூப்பிடா, சீமோன். ஆண்டவர் யார கூப்பிடுறோம்? உன் பேர் சீமோன். டக்குன்னு தூக்கி வாரி போச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமா சீமோன் கூப்பிட்டு இருப்பாங்க. 3 வருஷமா என்ன பேரு? பேதுருன்னு கூப்பிட்டா கர்த்தர், திடீர்னு சீமோன் கூப்பிட்டா பொருள் இல்லைங்க. அது எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ட்ரூத்துக்குள்ள வந்துட்டோம். ஒருவேளை சிஸ்டர் பேர் உலகத்துல இருக்கும்போது பேர் சொல்லுங்க, ஹிந்து பேர் தான் சொல்லுங்க. வசந்தா, வசந்தானே வச்சுக்கலாம். இப்ப வசந்தா கூப்பிட்டு பழகி போச்சுங்க. திடீர்னு சகோதரி மேரின்னு பேர் வச்சுட்டாங்க இல்லைங்களா? இப்ப அந்த 3 வருஷமா மேரின்னு என்ன பண்ணியாச்சு கூட்டுக்கும்போது திடீர்னு கன்வென்ஷன்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் சிஸ்டருக்கு. அப்போ சிஸ்டர் வசந்தா கொஞ்சம் மேடைக்கு வரணும்னா என்ன பண்ணுவாங்க? யாரு கூப்பிடுறீங்க, எதுக்கு வசந்தா கூப்பிடுறீங்க இல்லைங்களா? அப்போ பழைய பேர். அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து பழைய பேர் வச்சு கூப்பிட்டாருன்னா, ஏன்னா பேதுருக்கு தன் தவற, பேதுரு நான் உனக்கு ஏன் பேர் வச்ச ஞாபகம் இருக்கா, நீ போல்டா இருக்கிற, தைரியமான ஆளு, ஆனா நீ இப்போ என்ன ஆயிட்ட பாருங்க. கர்த்தர் இயேசு இதை பத்தி ரசல் எப்படி எழுதுறாருன்னா, இப்பதான் இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவர் பண்ண தப்புக்கு கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுமா, இது ஒரு தண்டனை மாதிரி தான். அந்த தண்டனையில அவர் தன்னை திருத்துவதற்கு ரொம்ப அருமையான வாய்ப்பா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி அவரை தண்டிச்சார்ன்றது அவங்க முக்கியம். தண்டனை கொடுக்கிற விதம், கண்டிக்கிற விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பொதுவா நாம ஒருத்தரை கண்டிக்கிறோம் அப்படின்னா எப்படி கண்டிப்போம்னா, நீ ஏன் பண்ண அப்படிதானே கண்டிப்போம். அப்புறம் பண்ணுவியா, இது நம்ம மெத்தடு. ஆனா கர்த்தர் இயேசு இந்த மெத்தட்ல என்ன பண்ண அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் பண்ண மெத்தட் என்னன்னா, நீ முன்னாடி பண்ண தப்புலாம் நான் கேட்க மாட்டேன், நீ பண்ணுவியாலாம் என்ன பண்ண மாட்டேன், இப்ப நீ எப்படி இருக்க, இப்போ எப்படி, அதுதான் அவருக்கு தேவை இல்லைங்களா? இந்த மெத்தட் தான் இயேசு பயன்படுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு 3 கேள்வி கேட்பாரு. என்ன கேட்கிறாரு படிக்கலாம், படிக்கும். 21ஆம் அதிகாரம் 14, 15 படி. 15ஆம் வசனம். அவர்கள் போஜன பண்ணின பின்பு, அப்படின்னா சாப்பிடுற வரைக்கும் என்ன பண்ணல, பேசல. நல்லா முதல்ல என்ன பண்ணணும், வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. அவ்வளவு நேரம் நிசப்தம், அமைதியா இருந்தவரு, யாருமே பேசிக்கல. சீமோன் ஆரம்பிக்கிறார், படிக்கலாம். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். பாருங்க, தூக்கி வாரி போட்டுச்சு இந்த கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, என்னங்களாமா, இவர்களிலும் அதிகமாய். இவர்கள்னா யாரு? ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து அப்படி கேட்கல. இங்க பயன்படுத்திட்ட வார்த்தை உடைய கிரீக் வேர்டு என்னன்னா, இவர்கள் இல்ல, இவைகள். இவைகள் வந்து ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்க எதை மீன் பண்ணி கேட்கிறாருன்னா, போட்டு, மீன், வலை, இதை காட்டிலும், இவைகளை காட்டிலும் என் மீது அன்பாயிருக்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா நீ இப்போ நான் இல்லைன்னு நீ நினைச்சிட்டு என்ன பண்ற, அதுக்கு முன்னாடியே போயிட்டு இல்லைங்களா, இந்த பிசினஸ் இது மேல என்ன பண்ணிட்டு நீ இப்போ கொஞ்சம் அன்புனா என்னங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து கேட்ட இந்த வார்த்தைகள், அன்பா இருக்கிறாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, கிரீக் வேர்டு அகாப்பே. அகாப்பேன்னு என்ன அர்த்தம்? வேற அகாப்பே ஜீவனை கொடுக்கிற அன்பு. நீ இவைகளிலும், இந்த பிசினஸ் விட நீ என் விஷயத்துல ஜீவன் கொடுப்பியா அப்படின்னு அர்த்தம். இந்த பிசினஸ்க்காக நீ என்ன பண்ற, ஜீவனை கொடுக்கறல்ல. ஜீவனை கொடுக்கறதுனா நம்ம எல்லாம் வேலைக்கு போறோமா இல்லைங்களா? வேலைக்கு போகும்போது நம்ம ஜீவன் போதா இல்லைங்களா? போகுது. ஹெல்த் போதா இல்லைங்களா? எதுக்காக போறோம்?
வேலைக்காக. ஏன் வேலைக்காக போறோம்? அப்பதான் என்ன பண்ண முடியும்? மனுஷனுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா வேலை 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 வேலை. எதுக்கு? ஜீவன் போகுது இல்லைங்களா? ஆனா இப்ப கேட்கிறாரு, இவைகளிலும் என் மீது அப்படின்னா இப்போ நம்முடைய ஜீவன் யாருக்காக போகணும் அதிகமா? யாரை விட? இவைகள் விட கிறிஸ்துவுக்கு நம்ம ஜீவன் கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில போகுது நம்ம விட்டு. ஒண்ணு வேலை நிமித்தமா ஏதோ வகையில லைஃப் என்ன ஆகுதுங்க? லைஃப் போகுதுன்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரோக்கியம் போகுது. வேற என்ன போகுது நம்ம லைஃப்ல? நம்முடைய எனர்ஜி, அப்புறம் நம்முடைய செல்வம், நம்முடைய செல்வாக்கு, நேரம், திறமை இல்லைங்களா? இதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா உலகத்துக்காகவும் உலகத்தின் காரியங்களுக்காகவும் என்ன ஆயிட்டு இருக்கணும் போகுது. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் விட அதிகமா யாருக்கு போகணும்? கிறிஸ்துவுக்காக போகணும் இல்லைங்களா? அப்போ இவைகளிலும் என் மீது அன்பாயிருக்கிறாயா, ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறியா விஷயத்துல கேட்டா இவர் ரிப்ளை என்னவா இருக்கணும்? சரிங்க அப்படி சொல்லிருக்கலாம், ஆமான்னு சொல்லிருக்கலாம். ஆனா இவர் கொடுக்கிற பதில் என்னன்னா, இவர் அன்பா இருக்கிறேன்னு சொல்லல, உங்களை நான் என்ன பண்றேன்? நேசிக்கிறேன். நேசிக்கிறேன்னா இது என்ன கிடையாது, ஜீவன் கொடுக்கிற அன்பு இல்ல, நேசிக்கிறேன். நேசிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, உடைய கிரேக்க வார்த்தை ஃபீலியா, உடைய அர்த்தம் என்னன்னா கடமை அன்பு. என்னங்களாமா? கடமை அன்பு. நான் உங்க மேல கடமை அன்பு. கடமை கடமை அன்புனா என்ன? அப்போ கடமை என்பது தப்பா ரைட்டா? கடமை என்பது கடமைங்க, நீங்க செய்யணும், அது உங்க கடமை இல்லைங்களா? ஆமா, அது தப்பு கிடையாது. நம்ம முதல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த அன்பு தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக பதிலுக்கு நாமோ என்ன அப்போ அந்த கடமை இருக்கு இல்லைங்களா? அந்த கடமை முதல்ல உணரும் இல்லைங்களா? சில பேர் அந்த கடமை கூட என்ன பண்ண மாட்டாங்க, உணர மாட்டாங்க. எதுக்கு நான் செய்யணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம ஆமாண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன், கடமை அன்பு வச்சிருக்கிறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் கடமை அன்புதான், நான் செய்யறேன் அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் இயேசு கேட்டது எந்த லெவல் கேட்டாரு? ஜீவனை கொடுக்கிற லெவல் கேட்டாரு. ஆனா இவர் சொன்னது இல்ல ஆண்டவரே அவ்வளோ இல்ல, கடமை. ரெண்டாவது டைம் கேட்பார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவைகளிலும் என்னை அன்பு கூறுகிறாயா? அகாப்பை கேட்பார். ஆனா இவர் கொடுத்த ரிப்ளை அடுத்து மூணாவது டைம் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே இப்போ அன்பா இருக்கிறா கேட்கல, என்ன கேட்கிறார்? இது என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் நேசிக்கிறேன் இவர் கேட்டது ஹை லெவல், இவர் சொன்னது நேசிக்கிறேன். ஆனா இப்ப மூணாவது முறை கேட்கிறாரு, அட்லீஸ்ட் அதுக்காச்சும் என் மேல அன்பு குறிச்சுக்கிறேன் சொல்லும் போது அப்பதான் இவருக்கு என்ன ஆயிடுதுங்க, அப்பதான் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இவர் இயேசு கிறிஸ்து 3 டைமும் கேட்ட அந்த கேள்வி நோக்கம் எல்லாமே என்னன்னா, இவர் எத்தனை டைம் மறுதலிச்சிருக்கோம். பேதுருவுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் குத்திட்டே இருக்கு. ஒரு டைம் நான் தெரியலன்னு சொன்னா பரவாயில்ல, எத்தனை சொல்லிருக்கேன்? 3 டைம். இந்த 3 டைமும் இந்த இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி இவருக்கு அந்த பழசு ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ அந்த குத்தப்பட்ட இருதயம் அவருக்கு என்ன ஆயிருதுங்க. அப்பதான் இது எழுதும் போது எப்படி எழுதுறாருன்னா, பேதுரு இங்க வசனத்தை ரொம்ப சிம்பிளா இருக்கு. எப்படி இருக்கு? இந்த 3 டைம் கேட்கும் போது இல்லைங்க, அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா 3 தரம் கேட்டதுனால பேதுரு துக்கப்பட்டார். பேதுரு துக்கப்பட்டு, அப்பதான் சொல்லலாம் துக்கப்பட்டு என்ற வார்த்தை. இத பிரதர் எப்படி எழுதுறாருன்னா, இந்த துக்கம் எப்படி வந்துட்டுனா ரொம்ப நொந்துட்டார், அழுதுட்டார், கண் விட்டு அழுதுட்டு, ஆண்டவரே உண்மை சொல்றேன், மேல ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா உண்மையிலே இந்த இயேசு கிறிஸ்து பேசின விதம் எல்லாமே அவர் பண்ண தப்ப உணர்ந்து சரி செய்வதற்கான ஒரு கண்டி. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் கையாள வேண்டிய ஒரு கண்டி. ஒருவேளை ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் தப்பு பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஏன் பண்ணீங்க அதை விட செய்வீங்களா, அதை விட இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க, இப்போ நீங்க அன்பா இருக்கிறீங்களா, இப்போ கரெக்டா இருக்கிறீங்களா, உங்க தவறுகளை உணர்ந்துட்டீங்களா, அது பிரசன்ட்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதுதான் முன்னாடி நீங்க எப்படி பண்ண அது வேணாம்,
செய்வியா? அது வேணாம். பிரசன்ட்ல தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இப்படித்தான் ஒருத்தருடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா கரெக்ஷன் பண்ணாரு. ஆனா 3 முறை சொல்லும் போது என் ஆடுகளை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டி. ரெண்டாவது மூணாவது இது என்ன காமிக்குதுன்னா ஒரு சபையிலுமே எத்தனை ஆடு இருக்கிறாங்க? 3 ஆடு இருக்கிறாங்க. 3 ஆடுல ஒரு ஆடு ஃபர்ஸ்ட் ஆடு இருந்தாமா? ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி யார் தெரியுங்களா? பேசிக் கிளாஸ் கிட்ட ஆட்டுக்குட்டியா? அப்படின்னா இவங்க ட்ரூத்துக்குள்ள புதுசா வரும் இல்லைங்களா? ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ட்ரூத்துக்கு வந்து 10 வருஷமா பேசிக் கிளாஸ் போயிட்டு கரெக்டுங்களா? பேசிக் கிளாஸ் இப்ப நம்ம கேட்கறது இல்லையா? நம்ம கேட்போம். கேட்டா புதுசா இருக்க ஆச்சரியமா இருக்கா இல்லைங்களா? ஆச்சரியமாவும் இருக்கு. ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆனா அதே பேசிக் கிளாஸ் தான் நம்ம கேட்கும்போது அதே கேட்டோம். ஆனா இப்ப கேட்டா புதுசா இருக்குது இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரூத்துக்குள்ள இப்பதான் ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறார். அவர் ஆரம்பத்துல எப்படி இருப்பாருன்னா கொஞ்சம் ஆட்டுக்குட்டி எப்படின்னு கொஞ்சம் துள்ளி குதிச்சுட்டு இல்லைங்களா? துள்ளி குதி அது மாதிரி கொஞ்சம் எப்படி இருப்பார்? ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. ஆனா அவங்களுக்கு தேவை ஒரு வழி நடத்துதல் தேவை. ரெண்டாவது ஆட்டுக்குட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த ஆடு அப்படின்னா சொல்லும் போது சபையில இளைஞர்களா இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க. மூணாவது ஆட்டுக்குட்டியை பாத்தீங்கன்னா மூப்பர், அதாவது சபையில ஆவியில வளர்ச்சி நல்ல முதிர்ச்சியானவங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு வழி நடத்துதல் தேவை. அப்ப இந்த கண்டுபிடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து 3 முறை சொல்லிட்டு இப்போ பேதுரு தெளிவாயிட்டாரு, தன்னை சரி பண்ணிட்டாரு. இப்போ பேதுரு கிட்ட சொல்றாரு, சரி பேதுரு படிக்கலாம் 18. நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னே நீ அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா, இது வந்து பேதுருடைய எதிர்காலத்தை பத்தி சொல்றாரு. பேதுரு, நீ சின்ன வயசா இருக்கும் போது உன்னை என்ன பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், நீ உன்னுடைய விருப்பத்தின்படி போயிட்டு இருந்த. ஆனா நீ முதிர் வயதாகும் போது என்ன ஆகும் இல்லைங்களா? நீ கைகளை நீட்டுவாய், வேற ஒருவன் உன்னை பிடிச்சிட்டு போவாரு. அப்போ இது என்ன காமிக்குதுன்னா பேதுருடைய எதிர்காலத்துல அவர் எப்படி மரிப்பார்ன்றத அவரு காமிச்சிட்டார். அப்போ பேதுருடைய லைஃப் பின்னாடி எப்படி இருக்கும், அவருடைய மரணம் எவ்வளவு சாட்சியான மரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேதுரு எப்படி மரிச்சாருங்க? அதையும் அவர் தலைகளா மரிச்சாருங்களாமா இல்லைங்களா? ஆமா. சோ அப்போ பேதுருடைய மரணம் பின்னாடி அப்படி இருக்கு. அப்ப பேதுருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, இப்ப சரி ஆயிடுச்சு. பேதுருவும் அவரு சரியிட்டார். ஆன பின்னாடி கொஞ்சம் அதுக்கப்புறம் வசனம் 19 படிக்கலாம். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். பேதுருடைய லைஃப் முழுக்க கர்த்தர் இயேசு கூட இருந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா இதெல்லாம் நடக்க போற விஷயம். பேதுரு எப்படி மரிப்பாருன்னு கர்த்தருக்கு தெரியுமா? தெரியுமா? எப்படி அப்போ எப்படி முன்குறிச்சாரு நீ இப்படிதான் மரிக்கணும்னு? அப்படிதான் இருக்கா? அப்படின்னா பேதுரு விஷயத்துல ஏன்னா தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அவர் விஷயத்துல அவர் மரிக்கிற வரைக்குமே அவர் உருவாக்குற வேலை யார் தான் பண்ணணும்? கர்த்தர் இயேசு தான் அனுப்பும். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் உருவாக்க நினைச்சாருன்னா என்ன பண்ணிடுவார்? தம்முடைய சாயலா உருவாக்கிடுவாரு. ஆனா 2000 வருஷமா என்ன ஆகல அந்த வேலை நடக்கலன்னு என்ன அர்த்தம்? உருவாக்குறதுக்கு அவர் ரெடி, ஆனா உருவாக்க வராங்க பாத்தீங்கன்னா, ஒப்பு கொடுக்கறோம் பாத்தீங்கன்னா, நம்ம தான் என்னன்றது பாதியில என்ன பண்ணிக்கிறோம்? கலந்துக்கிறோம். வேண்டாம், நாங்களே என்ன பண்ணிக்கிறோம்? எங்களை நாங்க உருவாக்கிக்கிறோம் சொல்லி போயிடும். ஆனா யார் ஒருவர் மரண பரியந்தம் கர்த்தர் கையில தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களோ கர்த்தர் இயேசு அவர் என்ன பண்ணிடுவார்? தன்னை போலவே ஏன்னா பரிசுத்தமாக்குகிறவரும் பரிசுத்தப்படுத்துகிறவரும் இல்ல பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களும் பரிசுத்தம் ஆக்குகிறவரும் யாருங்க? அப்போ நம்மளை பரிசுத்தமாக்குறது யாரு? கர்த்தராகிய இயேசு. பரிசுத்தமாக்கப்படுறவங்க நாமோ. நம்ம 2 பேரும் தேவனால உண்டாயிருக்கிறோம். அப்போ நம்மளை உருவாக்குறவர், நம்மளை பரிசுத்தமாக்குறவர் கர்த்தராகிய இயேசு. அப்போ இப்படியாக பேதுருக்கு சொல்லிட்டாரு, ஒரு வாக்குத்தமை சொல்லிட்டாரு, நீ தேவனை மகிமைப்படுத்த மாதிரி மரிக்க போற. சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு.
பட் என்னதான் பேதுருக்கு கொஞ்சம் பழைய சுபாவம் இருக்குமா இல்லைங்களா இருந்துச்சு. டக்குன்னு சொல்லி முடிச்சோன்னே என்னைய பத்தி சொல்லிட்டீங்க, உட்காந்துருக்கிறானே அவனை பத்தியா சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்க விரும்புறேன். டக்கு அதே அந்த பழைய விஷயத்துக்கு வந்துருச்சு. அப்போ டக்குன்னு இயேசு சொல்லுவாரு, நான் வருமளவும் அவன் இருக்க சித்தமான உனக்கு என்ன, நீ என்ன பண்ண. இது என்ன காமிக்குதுன்னா, நம்மளும் சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றீங்களா, நம்மளை பத்தி தான் பார்க்கணும் மெயினா. ஆனா சில நேரங்கள் மத்தவங்க பத்தி பார்க்க ஆரம்பிச்சு. எப்படின்னா, இவரு சபை வை போவாரா, இவரு திரள் கூட்டமா போவாரா, இல்ல 2ஆம் மரணத்துக்கு போவாரா, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத வேலை. அடுத்தவங்க ஜட்ஜ் பண்றது நமக்கு தேவையில்லை. அவரவர் தங்கள் ரட்சிப்பை பாதுகாத்துக்கிறதுல ரொம்ப கவனம் அங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. உதவி செய்யலாம், மத்தவங்க ரட்சிப்புக்கு என்ன பண்ணலாம், உதவலாம். ஆனா ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது, இவர் 2ஆம் மரணம், இவரு திரள் கூட்டம், அது நம்ம வேலை கிடையாது. அப்போ இப்படித்தான் அங்க கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா சொல்லி அங்க முடிக்கிறாரு. அப்போ சகோதர சகோதரிகளே, நம்மளும் பாடத்தை முடிச்சிடலாம். ரொம்ப எளிமையான பாடம் தான். பேதுரு வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஆரம்பத்துல பேதுரு கர்த்தர் இயேசுவை பின்பற்ற வரேன்னு சொன்னவர், அவருக்கு இருந்த ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா, தாம் எவ்வளவு பலவீனமா. ஆனா உண்மையில பலம் உள்ளவர் தான். அதனால இயேசு பேர் வச்சாரு, ராக்குன்னு வச்சாரு. ஆனா என்ன சில சூழ்நிலைகள்ல பலவீனம் ஆயிட்டான். ஆனா பலவீனம் ஆனாலும் அவருக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, கடைசி வரைக்கும் ஒண்ணு இருந்துச்சு. என்ன சொல்ல முடியுங்களா, விசுவாசம் இல்லைங்களா. அதான் இயேசு சொல்லுவாரு, பேதுரு சாத்தான் என்ன சொன்னாருன்னா, உங்களை நல்லா போட்டு புடைக்க போறாரு, பெர்மிஷன் வாங்கிட்டாரு, நானும் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். எதுக்கு? ஆமா. அப்போ இந்த புடைத்தல்ல நீ என்ன ஆவ, நல்லா புடைக்கப்படுவ. கண்டிப்பா நீயா இருக்கட்டும் விழுந்து போயிடும், அதான் அர்த்தம் இல்லைங்களா, விழுந்து போயிடா. பட் இருந்துட்டாலும் உனக்காக நான் வேண்டிட்டேன். என்ன தெரியுமா, எது மட்டும் சாகாம இருக்கணும். அதுதான் இந்த பாயிண்ட். ஒருவேளை ரொம்ப தவறுகள் பண்ணி இந்த மாதிரி கீழே போனாலும் அந்த ஃபெய்த் யார் மேல, தேவன் மேல, கர்த்தர் இயேசு மேல இருந்த அந்த விசுவாசம். இந்த பாயிண்ட்ல தான் யூதாஸ்க்கு என்ன ஆயிடுச்சு. இப்போ யூதாஸ் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவரும் சேம் அதே மாதிரி தப்பு பண்ணாரு. ஆனா என்ன இல்லாம போயிடுச்சு அவருக்கு, விசுவாசம் இல்ல, கர்த்தர்கிட்ட வரணும்ன்ற விசுவாசம் இல்ல. ஒருவேளை அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா யூதாஸ் என்ன பண்ணிருப்பாரு, வந்திருப்பாரு. அப்ப விசுவாசமே இல்லாத யூதாஸ்க்காக ஜெபிச்சு என்னங்க. பேதுருக்கு என்ன இருந்துச்சு, அந்த விசுவாசம் இருந்துச்சு. ஆகையினால அவருக்கு தான் ஜெபிச்சாரு. சோ அவர் மீண்டுமாக வந்துட்டார். அப்போ கண்டிப்பா சகோதர சகோதரர்களே, நம்முடைய அழைப்பு, நம்மளும் தேவன் உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். நாமளும் தன்னைத்தான் வெறுக்கணும், அப்புறம் சிலுவைய எடுக்கணும், அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை அனுதினமும் அங்க பின்பற்றணும் இல்லைங்களா. சோ அப்போ இதான் விஷயம். அப்படி பின்பற்ற விஷயத்துல நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கும்னா, கடமை என்பதா இருக்கும். யார் மேல, கர்த்தர் மேல. கர்த்தர் மேல அன்பு வச்சுட்டு வருவோம். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனா நம்ம அன்பு எந்த லெவலுக்கு போகணும்னா, அவருக்காக ஜீவனையே. சரி, இப்போ கர்த்தருக்காக நம்ம எப்படி ஜீவனை கொடுக்கலாம், எப்படி கர்த்தருக்காக கொடுக்கலாம். இல்ல, ஜீவன் கொடுக்கிறதுனா வாழ்க்கைய நம்ம கொடுக்கறது, வாழ்க்கைய தியாகம் பண்றதுங்க. இங்க நம்ம 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 வாழ்ற வாழ்க்கைய சேஃப்டி பண்ணுமா, இல்ல வாழ்க்கைய தியாகம் பண்ணுமா? அப்ப வாழ்க்கைய என்ன பண்ணக்கூடாது, சேஃப்டி பண்ணக்கூடாது. வாழ்க்கைய சேஃப் பண்ணலாமா, லாஸ் பண்ணலாமா லைஃப? லைஃப ஆமா, ஏன்னா வாழ்க்கைய நஷ்டமாக்குறது, வாழ்க்கைய லாஸ் பண்றது பல வழி இருக்கு. நீங்க போயிட்டு ஒரு ஒயின் ஷாப்லயே உட்காந்து தண்ணியே அடிச்சுட்டு இருந்தா வாழ்க்கை என்ன ஆகும், லாஸ் இல்லைங்களா. இல்ல கெட்ட பழக்கங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை என்ன ஆகும், இதான் வாழ்க்கை. வாழ்க்கை பல வகையில லாஸ் ஆகும். ஆனா நம்ம வாழ்க்கை எதை நிமித்தமா லாஸ் ஆகும்னா, கிறிஸ்துவுக்காக. வாழ்க்கை நம்ம கிறிஸ்துவ நிமித்தமா சத்தியத்துக்காக நம்ம வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போகுது, நஷ்டம் ஆகுதுன்னா அது எப்படி எடுத்துக்கணும், சந்தோஷமா இருக்கு. இப்போ கர்த்தர் இயேசு பூமியில இல்ல, ஆனா எப்படி அவருக்காக நம்ம ஜீவனை கொடுக்கலாம். இப்ப கர்த்தர் இயேசு நம்ம கூட இருக்காரா, மாம்சத்துல இல்ல. இப்ப மாம்சத்துல இல்லன்னா இப்ப எப்படி அவருக்காக நம்ம லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப 100 ரூபாய் எடுத்து கொடுக்கணுமா, வாங்குறதுக்கு அவர் இருக்கணுமா இல்லைங்களா. என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குது, இருக்கிற 100 ரூபாய் நான் என்ன பண்றேன்,
ஆண்டவரை இந்தாங்க ஊழியத்துக்கு கொடுக்குறேன், இல்ல இந்த நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு கொடுக்குறேன், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னா வாங்குறதுக்கு ஒரு என்ன பண்ணும், மாம்சத்துல இருக்கணும். அப்பதான் எனக்கு ஒரு லாஸ். 100 ரூபாய் இருந்தா என்ன பண்ணேன்னா ஒரு பிரியாணி என்ன பண்ண வாங்கி சாப்பிட்டுருப்பேன். ஆனா இந்த 100 ரூபாவை நான் என்ன பண்ணேன், கத்தருக்காக கொடுத்துட்டேன். இப்போ கத்தர் இயேசு இல்ல, அப்ப எப்படி நான் கொடுக்க முடியும்? கத்தருடைய உடன் சகோதர சகோதரிகள் இருக்காங்க. சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜீவனை என்ன பண்ணுவோம், தியாகம் செய்யணும். பாருங்க, இவ்வளவு காலம் நம்ம யாருக்காக வாழ்ந்தாச்சு? எனக்காக வாழ்ந்தாச்சு, நமக்காக வாழ்ந்தாச்சு, குடும்பத்துக்காக வாழ்ந்தாச்சு. அப்போ இவெல்லாம் நமக்காக வாழ்ந்தாச்சு. சில பேர் சொல்லுவான், என் குடும்பத்துக்காக வாழ்ந்து என் வாழ்க்கை என்ன ஆச்சு, ஒண்ணும் இல்லாம போச்சு. இப்போ நம்ம வாழ்க்கை இப்ப யாருக்காக வாழ்ந்து ஒண்ணும் இல்லாம போகணும், கிறிஸ்துவுக்காக. கரெக்ட். பட் யாரு சொல்றோம், நம்முடைய உடன் சகோதர சகோதரி. அப்போ சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கைய தியாகம் பண்ணோம்னா அவருக்கு அது ஓகே. யாருக்கு லாஸ் ஆகும்? நமக்கு தானே லாஸ் ஆகும். அப்ப நமக்கு லாஸ் ஆச்சுன்னா புலம்பலாமா? ஏன்டா கொடுத்தேன் புலம்பலாமா? இல்ல கொடுத்தாச்சு, இப்ப கொடுத்தாச்சு, கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்தாச்சு. இப்ப அந்த பிரதர் அந்த சகோதரி ஓகே ஓரளவு தேர்ந்தப்படுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு பாருங்க. வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. உதாரணம், இப்போ என்கிட்ட ஒரு 1 hour டைம் இருக்குது. இந்த 1 hour நான் உட்காந்து ஒரு கிளாஸ் கேட்கலாம். கிளாஸ் கேட்டா யாருக்கு பிரயோஜனம்? எனக்கு பிரயோஜனம். அந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்ப அந்த சப்ஜெக்ட் கேட்கக்கூடிய அந்த 1 hourல ஒரு பலவீனமான சகோதரனோ சகோதரியோ போய் பார்த்து ஆறுதல் வார்த்தைகள் சொல்லலாம். 2 டைம், ஒரே 1 hour டைம், 2 விஷயம் எது பண்ணலாம்? சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம், அருமையான சப்ஜெக்ட். பட் இருக்கிற டைம் ஒரே ஒரு 1 hour, ஒரே 1 hour ஒன்னு இது பண்ணணும், இல்லைன்னா அது பண்ணணும். எது பெஸ்ட்? சப்ஜெக்ட் போச்சுன்னா கேட்க முடியாது. கரெக்ட் இல்லைங்க? அப்படின்னா கரெக்ட் என்னன்னா 2 நல்ல விஷயம் தான். ஆனா அதிக ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா பலவீனங்களை தேற்றுறது, பலப்படுத்துறது. பட் என்னதான் இருந்தாலும் அப்படி செய்யும் போது நமக்கு என்னதான் கிடைக்கும்? லாஸ் தானே இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி தான் என் நிமித்தமாவோ வசனத்தின் நிமித்தமாவோ தன் ஜீவனை இழக்கிறவன் ஜீவனை என்ன பண்ணுவார்? ஆனா இந்த பூமியில யாராவது ஜீவனை தக்க வைக்கணும், லைஃப காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா செய்யுங்க, காப்பாத்துங்க. ஆனா என்ன பண்ணிருக்கீங்க? இழந்திருக்கீங்க. அதான் அர்த்தம் இல்லைங்களா? அப்போ நம்ம லைஃப நாம எவ்வளவு விலையேற பெற்றதா பாக்குறோம் இல்லைங்களா? அப்படி விலையேற பெற்ற பாக்குற நம்ம லைஃப ஆக்சுவலி நமக்கு அது விலையேற பெற்றதா இருக்குது. ஆனா உண்மையை பார்த்தா நம்ம லைஃப் ஒர்த் இல்லையா? ஒர்த்லெஸ். ஒரு ஆமா, ஒரு பைசாக்கு உதவாத ஒரு லைஃப். பட் இந்த லைஃப் தான் யார் கேட்டிருக்காங்க? தேவன் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லைஃப கொடுத்தாச்சு. இந்த லைஃப தேவனுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? சாக்ரிஃபைஸ் பண்ணி அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணோமோ அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. இந்த ஆராதனைக்கு நிறைவாக லவோதிக்கா சபை நம்பிக்கையை வாசிக்கும்படி சகோதரர் முருகேசன் சகோதரர்களை அனுப்புகிறார். லவோதிக்கா சபையின் நம்பிக்கையை வாசிப்போம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தின் அடிப்படையிலும் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையிலும் பிதாவாகிய தேவனின் சித்தத்தின்படி யாசுவா மேசியா இப்பொழுது 2ஆம் வருகையில் வந்து 1000 வருட அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றும் நம்புகிறோம். லவோதிக்கா என்னும் 7ஆம் சபை காலத்தில் பிரதான பாவியும் வாந்தி பண்ணும் நிலையிலுள்ள எங்களை சீர்திருத்தி நீதிமானாக்கி புடமிட்டு சிட்சித்து சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக உத்தமமான மனவாட்டியாக ஆயத்தம் ஆகிறோம் எனவும் நம்புகிறோம்.
மேலும் ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் எங்களை மாம்ச சரீரத்தில் பழி செலுத்தத்தக்க புத்தியுள்ள ஆராதனையை செய்வதில் தேவ இரக்கத்தில் விசேஷித்த ஒப்புரவாகுதலிலும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையின் பொருத்தனைகளை நிறைவேற்றுதலிலும் தேவனால் எங்களுக்கு எல்லாம் நிறைவேறும் என நம்பி சத்தியத்திற்கும் தூணும் நற்சாட்சியும் உள்ள பரிசுத்தவான்களின் சபையாகிறோம் எனவும் நம்புகிறோம். பழைய மனிதனையும் அவன் செய்கைகளையும் ஒழித்து புதிய மனிதன் சக அங்கங்களின் சகோதர சிநேகத்தில் தலையாகிய கிறிஸ்துவில் அன்போடு சத்தியம் என்னும் கணுக்களினால் இணைந்து வளர்வதில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இச்சையினால் தீமை நிறைந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி பிதாவாகிய தேவனின் பூர்ண சற்குணத்தின் நற்குணசாலிகளாக வேத வாக்கியங்களை நிதானமாக தினந்தோறும் பகுத்து ஆராய்ந்து பார்த்து உத்தமனாகும்படிக்கு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்புரவானவர்கள் ஆகும்படிக்கு பிரதிஷ்டைக்குரிய தேவ வல்லமையான பரிசுத்த ஆவியால் அபிஷேகத்தின் புதிய மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாய் தரித்து கொண்டதை நம்பி பரிசுத்த அழைப்பின் பங்காளிகள் எனவும் நம்புகிறோம். நீதி, பரிசுத்தம், உண்மை, சமாதானம், சந்தோஷம், நற்குணம், நீடிய பொறுமை, தயவு, இரக்கம், விசுவாசம், சாந்தம் மற்றும் இச்சையடக்கம் ஆகிய ஏராளமான அன்பு என்னும் கனியோடு நாங்கள் அதிக ஜாக்கிரதையில் விசுவாசத்தோட தைரியமாய் ஞானத்தில் வளர்ந்து அதனால் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் மேலும் தேவ பக்தியினால் சகோதர சிநேகத்தில் மேலான அகாவே அன்பில் அதாவது எதிரியை அன்பு செய்யவும் வாய்ப்பு கிடைத்தால் கிறிஸ்து போல் ஜீவனை கொடுக்கவும் அன்பில் பெருகி முழுமையான மனத்தாழ்மையில் எங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொண்டு நல்ல போராட்டத்திலும் ஓட்டத்திலும் விசுவாசத்திலும் முடிவு பரியந்தம் நிலைநிற்போம் என கர்த்தராகிய யாசுவா மேசியாவின் மூலம் பிதாவை நம்புகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த ஆராதனை முடிந்த பிறகு பிசினஸ் மீட்டிங் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதில் சகோதர சகோதரிகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் ஒரு பாடலை பாடி நிறைவு செய்வோம். பாடலானது வருவாய் தருணம் இதுவே, அதாவது பச்சை பாட்டு புத்தகத்தில் 121வது பாடல்.
பொருளும் கண்ணியமும் சாருறவிகளும் குருவிட்டு உன்னாவி போனார் உலகோடு வருவதில்லை குருவிட்டு உன்னாவி போனார் உலகோடு வருவதில்லை வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவரே சுமந்தே வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுனாமல்லார் வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுனாமல்லார் ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகரே சுவழியவரே ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகரே சுவழியவரே வருவார் கருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவரே சுமந்தே வருவார் கருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவரே சுமந்தே. இந்த ஆராதனைக்கு நிறைவாக சகோதரர் சின்னப்பா சகோதரர் அவர்கள் நம்மை ஜெபிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறதான அன்பின் பிதாவே, இதோ உம்முடைய குமாரன் மூலமாய் நாங்கள் இந்த சத்தியத்திற்குள்ளே வந்து உண்மையான தேவனையும் கண்டுகொண்டதற்காக எங்களை அழைத்துமைக்காகவும் நன்றி தகப்பனே. இதோ உங்களுடைய பாதபடியிலே உட்கார்ந்து கேட்ட சத்தியத்தின்படி, கேட்ட அனுபவத்தின்படி, பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே பட்ட அனுபவங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பலவீனங்களிலே உங்களுடைய பலம் பூரணமாய் விளங்கி நாங்கள் ஓடுகிற ஓட்டம் கடைசி பரியந்தம் நன்மையானதும் உண்மை விட்டு நாங்கள் வலுவிலை போய்விடாதபடிக்கும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. மேலும் எங்களை கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல காத்து மீண்டுமாய் இந்த தருணத்திலே எங்களை கூட்டி வந்து சேர்த்திருக்கிறீங்க. எங்கே 2-3 பேர் ஒன்றாய் கூடி இருக்கிறீங்களோ அவருடைய விஷயமாய் அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் கர்த்தர் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மேலும் யாராருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மேலும் எதிர்வர இருக்கிற நாட்களிலெல்லாம் உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும், இந்த பூமியிலே வாழ்கிற நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளி உள்ள பிள்ளைகளாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாகவும் வாழ எங்களுக்கு கிருபை தந்தர வேண்டுமா சொல்லிக்கிறோம் தகப்பனே. மேலும் யாராருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்க. போக்கிலும் வரத்தில் எங்களோட கூட இருங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்களுடைய அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.